உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் மேனாளை ஒட்டி, தொழிலாளர் நாளை ஒட்டி இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழிலாளி வர்க்கத்தை இன்றைய சமூகம் போற்றுகிறா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம். அதிலே முதற்கட்டமாக போற்றுகிற என்ற தலைப்பிலே பேச அந்த அணியின் சார்பிலே பேச வருகிறார் கவிஞர் திருமதி பிரபாவதி ராஜா. பாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தொடங்கி உங்களுடைய கருத்துக்களை வழங்குங்கள். பாருங்கள். வணக்கம் ஐயா. அருமையான இந்த உழைப்பாளர் தின விழாவிலே உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன என்று நம்முடைய உழைப்பாளி, நம்முடைய கவிதையின் தோற்றத்திற்கும் நாம் இப்பொழுது மேடைக்கு இத்தனை பெண்கள் வந்து அமர்வதற்கும் காரணமான ஒரு சிறந்த தமிழ் உழைப்பாளி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, சங்க தமிழ் பூங்காவை அமைத்து நம்மை அனைவரையும் தும்பிகளாக அதனுடன் இணைத்து இவ்வளவு சிறப்புக்கு காரணமான அவரது உழைப்பை போற்றுவதுதானே நமது கடமை. அதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்றும் கூறலாம். சிறப்பான தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே என்னை தொடர்ந்து பேச வந்திருக்கும் அனைத்து கவி பெருமக்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை துவக்குவோம். தூங்கும் பொலியின் பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற பாரதிதாசனின் எழுச்சி வரிகளோடு இன்றைய உழைப்பாளர் தினத்தில் உழைப்போரை இன்றைய சமூகம் போற்றுகிறதா தூற்றுகிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நாம் கூடியிருப்பதே நம் உழைப்பை நீங்கள், அதாவது நம்முடைய தலைவரும் நம்முடைய நடுவரும் போற்றுவதன் காரணமாகத்தான் நமக்கு அனுமதி அளித்து இங்கு பேச நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய உழைப்பை மதிக்கும் போது நாமும் மற்றவர்கள் உழைப்பையும் மதிப்பதில் தவறில்லையே. உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவதின் நோக்கமே தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், அவர்களின் செல்வம், அவர்களின் போக்கு, அவர்களது நேர்மை, அவர்களது நியாயம், நீதி, நேர்மை, அவரது கடமை உணர்வு, அவர்கள் செலவு செய்யும் நேரம் எவ்வளவு புனிதமானது, எப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்காக அவர்கள் தங்கள் உழைப்பை தருகிறார்கள் என்பதை போற்றும் விதமாகவே இது அமைகின்றது. கடின உழைப்பு இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்துவதால் தங்களுடைய உழைப்பின் மூலம் மக்களும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணரலாம். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இயங்குவதற்கு மனிதன் உழைப்பு இன்றியமையாததாக இருக்கிறது. எத்தனை வினோதங்கள், இயந்திரங்கள் கண்டுபிடித்தாலும் அதை இயக்குவதற்கு மனித உழைப்பு மிகவும் முக்கியம். உழைப்பு என்பது அனைவருக்கும் சமம்தான். கந்தல் துணியை அணிந்து வேலை செய்தாலும் சரி, கதர் ஆடை அணிந்து வேலை செய்தாலும் சரி, நீங்கள் எத்தனை ஆசனங்களில் அமர்ந்து வேலை செய்தாலும் சரி, அடிப்படையில் உழைப்பு ஒன்றுதான். உழைப்பை நீங்கள் மையமாக வைத்துத்தான் முன்னேற முடியும். உழைக்காதவன் என்றும் முன்னேறியதாக சரித்திரமே இல்லை. அப்படி பார்க்கும்போது உழைப்பவர் யார் என்று நினைத்தோம் என்றால், உண்மையில் அடிப்படை தொழிலாளி முதல் அரசாங்க ஊழியர் வரை அனைவரும் உழைப்பாளர்கள் என்றே கொள்ள வேண்டும். நாம் வீட்டில் எடுத்துக்கொண்டோம், தாய் நமக்கு சமைத்து போடுகிறார்கள். அந்த சமையலை சாப்பிடும் போது நாம் ருசித்து அதை நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறோம். அதுவே ஒரு பாராட்டுத்தான், அதுவே போற்றுதற்குரியதுதான். போற்றுவது என்பது என்று சொன்னால், அவர்கள் செய்யும் தொழிலை நாம் ரசித்து அவரை நன்றாக இருக்கிறது என்று போற்றுவது, அவர்களை வாழ்த்துவது. அது எந்த விதத்திலும் இருக்கலாம், சொல்லாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், பெரிய பரிசளிப்பாகவும் இருக்கலாம், அல்லது விருது வழங்குவதாகவும் இருக்கலாம். அந்த போற்றுதற்குரிய தகுதி நமக்கு இருக்க வேண்டும். ஒருவர் உழைப்பை ஒருவர் போற்ற வேண்டும் என்றால் இவனும் ஒரு உழைப்பாளியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உழைப்பின் அருமை இவன் அறிந்து புரிந்து அதை போற்ற முடியும். அப்படி நினைப்பதுதான் சமூகம். சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சமூகம் முழுவதும் போற்றுகிறதா என்றால் நாம் அதை கண்காணிக்க முடியாது. சமூகத்தில் ஒரு இசையை நாம் போற்றுகிறோம் என்றால் இசையை ரசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த இசையை பற்றிய ஞானம் அவனுக்கு இருக்க வேண்டும்.
அந்த இசை ஞானியின் அல்லது அந்த இசை கலைஞனின் கடினமான உழைப்பை போற்ற தெரிந்திருக்க வேண்டும் என்றால் இவனுக்கும் இசை தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல்தான் உழைப்பு என்பது எத்தகைய வகையில் இருந்தாலும் அதை போற்றுவது என்பது உழைப்பை ரசிப்பவனுக்குத்தான் தெரியும். அதனால் எல்லோரும் உழைப்பை போற்றுகிறார்கள் என்றால் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். உழைப்பாளர்கள் தான் அதிகம் இந்நாட்டில். உழைப்பு இல்லாமல் இருப்பவர்கள் ஐயா முதலிலேயே கூறினார்கள், அது ஒரு சதவீதம் இருக்கலாம். வேலை இல்லாதவர்களும் உழைப்பவர்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். ஏனென்றால் அவர்கள் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உழைப்பை மதிக்க வேண்டும் என்பது நம் உள்ளத்தில் இருந்து வருவது, அதை நாம் போற்றும் தன்மையில் இருக்கிறது. அதை எப்படியும் போற்றலாம். இனிதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்லும் என்றால் அப்துல் கலாம் அவர்கள் எவ்வாறு சிறு வயதிலிருந்தே உழைத்து அவர்கள் ஜனாதிபதி அளவு அவர்களால் உயர முடிகிறது என்றால் அதற்கு காரணம் உழைப்புதான். நரேந்திர மோடியை எடுத்துக்கொண்டால் தேநீர் கடையில் வேலை பார்த்தார், இன்று பிரதமராக இருக்கிறார் என்றால் அவர் கடுமையான உழைப்பு, ஒரு நோக்கம், ஒரு எண்ணம், ஒரு லட்சியம், அதை வைத்துக் கொண்டு அவர்கள் உழைப்புக்கும் போது அதற்கு தகுதியான பாராட்டு தகுதியான நேரத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் போது அவர்கள் மேலும் உயர்ந்து அவர்களின் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். நாம் பாரதியை போற்றுகிறோம், பாரதிதாசனை போற்றுகிறோம். ஏனென்றால் அவர்கள் எழுச்சி மிக வரிகள் சமுதாயத்திற்கு பயன்படுகின்றன, சுயநலத்திற்கு மட்டும் அல்ல. அவர்களுடைய உழைப்பு சமுதாயத்திற்கும் அல்லது நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பயன்படும் போது நிச்சயமாக அது போற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, பாரதியும் பாரதிதாசனும் நாம் எவ்வாறு போற்றுகிறோம் என்று. அதுபோல வாழும் வள்ளுவனான நம் நீலகண்ட தமிழன் ஐயாவை போற்றாமல் இருக்க முடியுமா? நாம் ஏதோ வாழ்நாளில் ஒரு பகுதியை தமிழுக்காக, ஒரு கவிதைக்காக, ஒரு கதை எழுதுவதற்காக ஒதுக்குகிறோம். அவர் ஒரு பகுதியை உண்பதற்காக வீட்டிற்காக ஒதுக்கிவிட்டு முழு நேரமும் தமிழில் இருக்கிறார். அப்படிப்பட்ட உழைப்பு நிச்சயமாக போற்றப்பட்டு அவரது லட்சியம் நிச்சயமாக நிறைவேறி இத்தனை பெண்கள் நாம் தமிழில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றிகரமான வாழ்வுக்கு அவர்கள் வித்திட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போற்றுவது மிகவும் சிறப்பு. வள்ளுவனை போற்றுகிறோம் என்றால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று கூறுகிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறுகிறார். வள்ளுவனை போற்று அவன் சிந்தனை சிற்பி, அவனை போற்றாமல் இருக்க முடியுமா? வாழும் வழி என்ன, எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எத்தனை யுகமானாலும் அவனுடைய திருக்குறளை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அவர்களது வார்த்தைகளுக்கு, அந்த சிந்தனை சிற்பிக்கு நாம் போற்ற வேண்டும், போற்ற தகுந்தது, போற்ற வேண்டியது நமது கடமை என்று எடுத்துக் கொள்கிறோம். சிங்காரவேலனை பற்றி ஐயாவும் கூறினார்கள். சிங்காரவேலன் ஐயா தொழிற்புரட்சி எங்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு முதலில் ஏற்பாடு செய்து இந்தியாவிலேயே முதன்முறையாக நமக்கு மே தினத்தை கொண்டாடும் வழிகாட்டி இருக்கிறார். அவர் கொண்டாடிய அதே இடத்தில் இன்று உழைப்பாளர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. சிலை வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. யார் உழைப்பை, எவரை நாம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவருக்காகவே சிலை வைக்கப்படுகிறது. பெரும் தலைவர்களுக்கு சிலை வைப்பதை பார்த்திருக்கிறது. இங்கு உழைப்பாளர் சிலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த உழைப்பை நாம் போற்றுகிறோம் என்பதுதானே அதன் பொருள். உழைக்கும் கரங்களே, உருவாக்கும் கரங்களே என்று கூறுகிறோம். உழைப்பால் உயராதது ஒன்றும் இல்லை. உழைப்பே சிறந்தது. அந்த உழைப்பை அனைவரும் போற்றிக் கொண்டே இருக்கிறோம். அந்த போற்றுதலை உணர தெரியாதவர்கள் நம் எதிரணியில் அமர்ந்து கொண்டு போற்றவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த எதிரணியில் உள்ள நாம் பார்த்தோம் என்றால், தலைமை தங்குவதற்கு அந்த சிவகாமியை பார்த்தோம் என்றால், நம்முடைய நீலகண்ட தமிழர்களை அப்பா என்றும் அவர்கள் செய்யாத உழைப்பே இல்லை என்றும் அவர்களை எத்தனையோ முறை போற்றி இருக்கிறார்கள். மற்றவர்களை போற்றும் திறன் கொண்ட அவர் இன்று உழைப்பாளர்களை நாம் போற்றவில்லை என்று சொல்ல வந்திருப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அவர்களது தொடர் பேச்சை நாம் கேட்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். சிறப்பாக பேசினீர்கள், நிறைய கருத்துக்களை வைத்தீர்கள். இடையிடையே நகைச்சுவை தூக்குகள் உங்களுடைய பேச்சில இடம்பெறும். அதுல முக்கியமான நகைச்சுவை இந்த வாழும் வல்லு. செத்து போயிட்டா செத்து போன வல்லுன்னு சொல்லுவீங்களா? வாழும் வள்ளுவன் சொன்னீங்க. செத்து போன வள்ளுவன் சொல்லுவீங்களா? ஓரளவுக்கு வள்ளுவனா இருந்தாக்கா அவர் வாழும் வள்ளுவன், முழுசா வள்ளுவனா இருந்தாக்கா அவர் செத்து போன வள்ளுவன். என்னமா அப்படிதான் பேசாதீங்க. யாரு அது மாதிரி வள்ளுவரோட ஒப்பிடாது. அதெல்லாம் அது ஒரு நகைச்சுவையாக நம்ம இன்னொரு நகைச்சுவை சொன்னாங்க. ஒருத்தர் ரொம்ப கீழே மட்டத்துல இருந்து உயர்ந்து போனாருன்னு சொல்லி. உயர்வு என்பது அப்படி இல்லை. அவர் தொழிலாளியாக இருந்து தொழிலாளியாக உயர வேண்டும். தொழிலாளியாக இருந்து முதலாளியாக மாறி தன் கீழே ஒரு 100 தொழிலாளிகளை கொண்டு வந்து அவளை அடிமைப்படுத்த அது உயர்வு கிடையாது.
அவர் முதலாளி வர்க்கமாக மாறிவிட்டார். எனவே இது வர்க்கம், 2 வர்க்கங்கள் 2ஆக இருக்கிறது. ஒன்று உழைக்கிற வர்க்கம், இன்னொன்று ஆளுகிற வர்க்கம். இதற்கு இடையிலே நடுத்தர வர்க்கம் ஒன்று. அதை கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுகிற போது குட்டி முதலாளி வர்க்க சிந்தனை உள்ளவர்கள், முதலாளி சிந்தனை உள்ளவர்கள் வந்து பெருமளவு தொழிலாளி வர்க்க சிந்தனை உள்ளவர்கள் சொன்னதே கிடையாது. அது வேற. மகிழ்ச்சி. சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தீர்கள். எதிரணியில பத்திலாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த எதிரணியில திருக்குறள் தொண்டர் சிவகாமி அவங்க வந்து தூட்டுகிறார்கள் சொல்லுவாங்க, தொழிலாளிகளை தூட்டுகிறார்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நடைமுறையில அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க நடைமுறையில ரொம்ப போட்டுருவாங்க. ஆனா பட்டிமன்றம் வந்தா மட்டும் தூக்குவாங்கன்னு பேசுவாங்க. அவங்க அப்படிதான் அவங்க. நம்ம பொண்ணுங்களை அப்படிதான் என்ன பண்ணுங்க. மகிழ்ச்சி. வாங்கம்மா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பாளிகளை இன்றைய சமூகம் போற்றுகிறதா தூற்றுகிறதா. அதாவது எதிரணியில வந்த அணி தலைவர் என்ன பேசினாங்க அப்படின்னா, ஐயா வந்து எல்லாருடைய திறமைகளையும் போட்டுறாங்க. அதாவது நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் வந்து மற்றவர்களுடைய உழைப்பையோ அவங்களுடைய திறமையோ அங்கீகரிக்கிறாங்களா போட்டுறாங்களான்னு சொல்லி இன்றைய தலைப்பு கிடையாது. சமூகம்ன்றது என்ன? அந்த சமூகம் உழைக்கும் வர்க்கத்தினரை, உழைப்பாளிகளை போற்றுகிறார்களா அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. அதாவது போற்றுவது வந்து இரண்டாவது. முதலாவதாக உழைப்பாளிகளை அங்கீகரிக்கிறதா, அவர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா, அதை பார்க்கணும். அதற்கு அடுத்த கட்டம் தான் போற்றுதல். முதல்ல அங்கீகாரம் கிடைப்பதில்லை உழைப்பவர்களுக்கு, அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதில்லை. அதற்கு அடுத்த கட்டமா 3வது கட்டம் தான் போற்றுதல் என்பது. இந்த முதல் 2 கட்டமே இல்லாத பொழுது எப்படி அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்மளுடைய நடுவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு குட்வில் ஒர்க்கர்ஸ் யூனியனின் தொழிற்சங்க நிறுவனராக இருந்தவர். அவரை போற்றி இருந்தால் அவர் இந்நேரம் ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது தொழிலாளர்களுக்கு சமமாக அவர்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பார். ஆனால் அவர் அந்த அளவுக்கு போற்றப்படாததனால்தான் இன்று வந்து பட்டிமன்றத்துல வந்து ஒரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனராக நடுவராக வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். இலக்கியவாதியாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் உழைப்பாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஊதியம் வாங்கி ஒரு அலுவலகத்துல போய் வேலை செய்யறவங்க மட்டும் உழைப்பாளிகள் கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே தரக்கூடியவர்களும் உழைப்பாளிகள் தான். அந்த வகையில் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பேற்பட்ட உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய தாய், கணவன், மனைவி, குழந்தைகள். இவர்களை எல்லாம் அவர்கள் அழகாக பராமரித்து தன்னுடைய உழைப்பை தந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்கிறார்கள். அவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய உழைப்பு இன்றளவிலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை, போற்றப்படுவதில்லை. பெண்கள் வேலைக்கு சென்று ஊதியம் என்று ஒன்று வாங்கினால் மட்டுமே அவர்கள் பணிக்கு செல்லும் பெண்கள் என்று அவர்களுடைய வேலை வந்து அங்கீகரிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. அதை விடுத்து வீட்டில் அவர்கள் எண்ணற்ற வேலைகளை செய்கிறார்கள். அதற்கான அங்கீகாரம் இன்றளவும் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. அது மட்டுமல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தால் அவர்கள் தெருவை சுத்தம் செய்கிறார்கள், வீட்டை சுத்தம் செய்கிறார்கள், சமூகத்தை சுத்தம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் செய்யும் அந்த பணியை ஒரு சேவையாக ஆத்மார்த்தமாக செய்கிறார்கள். அவர்கள் எல்லா கழிவுகளையும் தங்கள் கைகளாலேயே பிரித்து சுத்தப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழிலாளர்களை நாம் அவர்களுடைய வேலையை போற்றுவது கிடையாது. ஒரு நல்ல நாள் பண்டிகையில் அவர்கள் வந்து சாப்பாடோ அல்லது பணமோ கேட்டால் அவர்களை ஏளனம் செய்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பார்வையே வந்து ஒரு அருவருப்பான பார்வையாக இருக்கிறது. சொல்ல போனால் நாம் தான் குப்பையை, கழிவுகளை அவர்களிடம் கொட்டுகிறோம். ஆனால் அவர்களை குப்பைக்காரர்கள் என்று கூறுகிறோம், குப்பைக்காரர்கள் என்று அழைக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்கள் என்று கூற வேண்டும் இப்பதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஆண்டாண்டு காலமா பழகிட்டோம். அவங்கதான் வந்து குப்பைக்காரங்க வந்திருக்காங்க, குப்பாடுறவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம தான் வந்து குப்பையை போடுறோம். நம்ம வீட்டையும் நம்மளுடைய கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்கின்ற ஒரு அற்புதமான வேலையை செய்பவர்கள் அவர்கள். அவர்களை வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து
அங்கீகரிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவிலியர்களும் வந்து அவங்களுடைய பணிக்கான ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை மீறி அவர்கள் அதை வந்து ஒரு சேவையாகத்தான் செய்கிறார்கள். காசுக்காக மட்டுமே வந்து வேலை செய்தால் அது வந்து அந்த இடத்துல நிறைவடையாது. ஒரு நோயாளியை பார்த்து கொள்ளணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல பல வேலைகள் இருக்கு. பொறுமையாக அதை வந்து கையாள வேண்டும். அர்ப்பணிப்போடு அதை வந்து செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு பணம் மட்டும் ஊதியம் மட்டும் போதாது. அவர்களுடைய வேலையை புரிந்து கொண்டு அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதை போற்ற வேண்டும். நம்மால வந்து வீட்டுல வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு வயசானவங்க ஒருத்தவங்களையோ முடியாதவங்களையோ பாக்குறது அப்படின்றதுக்கே நிறைய பொறுமை தேவைப்படுது. நிறைய வந்து நம்ம வந்து மெனக்கிடணும். ஆனா ஒரு மருத்துவமனையில பார்க்கும் போது அதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் பொறுமையா பார்க்கணும் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பொறுமை தேவை, எவ்வளவு அர்ப்பணிப்பு தேவை, அவங்க வந்து எப்படி அவரை வந்து கவனிச்சுப்பாங்க. அப்ப அவங்களுடைய சேவை வந்து போற்றுதலுக்குரியது. ஆனா அது வந்து அந்த மருத்துவமனையோ இல்ல மற்றவர்களோ அதை வந்து அங்கீகரிக்கிறாங்களா போட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி விடுமுறை மே தினத்துல வந்து உழைப்பாளர்களுக்கு விடுமுறை, தொழிலாளர்களுக்கு விடுமுறை அப்படின்றாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் யாருக்கு விடுமுறை? அலுவலகம் போறவங்களுக்கு அலுவலகத்துல வந்து விடுமுறை கொடுக்குறாங்க. உழைப்பாளர் தினத்துல வந்து விடுமுறை. வீட்டுல வந்து தினம் தினம் உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு இல்லத்தரசிக்கு வீட்டுல இருக்க அம்மாவுக்கோ மனைவிக்கோ யார் விடுமுறை கொடுக்குறாங்க? அன்னைக்கு வந்து எதுக்கும் அவங்களுக்கு விடுமுறை? சமைக்க வேணாம் விடுமுறை கொடுத்துடுறாங்களா இல்ல எந்த வேலையும் செய்ய வேணாம் விடுமுறை கொடுத்துடுறாங்களா? என்னதான் ஆனாலும் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுதான் ஆகணும். ஊரே வந்து ஊரடங்குல வந்து அடங்கி போய் இருந்துச்சு. அப்ப வீட்டுல வேலை நடக்காமலா இருந்துச்சு? அலுவலகம்லாம் அடைச்சு போயிருந்துச்சு. ஆனா வந்து எந்த வீட்லயாவது சமையலறை அடைச்சிருந்துச்சா? வெளியில போய் வாங்க முடியலனாலும் இருக்கிறத வந்து கூழோ கஞ்சியோ காய்ச்சி ஏதோ ஒண்ணு முடிஞ்சதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுதான் இருந்தாங்க. அவங்களுடைய பணிக்கு வந்து விடுமுறையே கிடையாது. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வச்சுட்டு வந்து நம்ம வந்து தொழிலாளர்கள் வந்து போற்றப்படுகிறார்கள், உழைப்பாளிகள் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது இன்றளவும் வந்து ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலின்னு தான் வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சமமான வேலையை பார்த்தாலும் அங்க வந்து ஒரு பெண்ணின் வேலை வந்து போற்றப்படுவதில்லை. பெண் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வந்து கூலி வந்து குறைச்சுதான் தராங்க. இதையெல்லாம் விட பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு வந்து எல்லாருமே வந்து மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு நிலை இப்ப வந்துருச்சு. இப்ப வந்து சித்தாள் வேலையிலயும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடங்கள்லயும் வந்து பெண்கள் வேலை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து பாதுகாப்பு கருதி பெண்கள் எல்லாம் வந்து மேல் சட்டை அணியணும்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மேல் அங்கியோ இல்லைன்னா வந்து ஆடவர்கள் போடக்கூடிய ஒரு சட்டையோ அணிஞ்சிட்டு வேலை பாக்குறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த வெயில்ல சித்தாள் வேலை பாக்குறவங்க சாதாரணமா வேலை பார்க்கறதே ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உடை அணிந்து கொண்டு அவங்க வந்து அர்ப்பணிப்போட வேலையை செஞ்சு அதுல சம்பளம் வாங்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய உழைப்பு வந்து போற்றப்படுகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் வந்து குறை சொல்றதுக்குதான் வந்து தயாரா இருக்காங்க. எவ்வளவு அர்ப்பணிப்போட அவங்க வேலை செஞ்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நீ என்ன செஞ்ச, அது சரியில்லை இது சரியில்லை. இப்ப போற்றப்படுகிறாருன்னா உங்க வேலை நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும். அப்ப சம்பளம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வேலையை வந்து போற்றுவதில்லை, அவர்களை வந்து போற்றுவது. அதனால அவங்களுக்கு வந்து கம்மியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம குறை சொல்றாங்க. அது மாதிரி எதிரணியில சொன்னாங்க கலாம் ஐயாவுடைய உழைப்பு வந்து போற்றப்பட்டுச்சு அப்படின்னு. நாங்க அதை மறுக்கவே இல்லை. உழைப்பு வந்து கண்டிப்பா உயர்வை தான் தரும். ஆனா அவருடைய உழைப்புக்கு உண்மையான அங்கீகாரமும் போற்றுதலும் கிடைச்சிருந்தா அவர் மீண்டும் நமக்கு வந்து ஜனாதிபதியா வந்திருப்பாரு. ஒரு முறை மட்டுமே வந்துட்டு அவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அதே மாதிரி பாரதியார், பாரதிதாசன் இவங்களுடைய செயல்கள்லாம் போற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இருக்கும்போது நம்ம அவங்கள மதிக்கல, அவங்களுடைய திறமைய வந்து நம்ம வந்து ஏத்துக்கல. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய அருமை நமக்கு தெரிஞ்சுது. ஒருத்தவங்க இருக்கும் போது அதை வந்து அங்கீகரிக்கல, போற்றலைன்னா போனதுக்கு அப்புறம் வந்து அதை போற்றுவதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. அது மாதிரி சிலை வைக்கிறத பத்தி சொன்னாங்க. நம்ம பொதுவிலே சொல்லுவோம் போய் உழைச்சேன்னா உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தவங்களை வந்து அன்பாக அரவணைச்சு அவங்கள வந்து அங்கீகரித்து அவங்களுக்கு வந்து போற்றி அவங்கள வந்து உயர்த்துவதை காட்டிலும் சிலை வைப்பது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சிலை வச்சுட்டு அன்னைக்கு வந்து அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிலையில வந்து காக்கா வந்து கழிவுகளை போடுறதும் அது குப்பையாரும் தூசியாரும் அது வந்து அவங்களுக்கு வந்து இழைக்கக்கூடிய ஒரு அவமானம் தான். அதுக்கு சிலையை வைக்காம விட்டுறலாம். அவங்களுக்கு சிலையை வச்சா அந்த சிலையை வந்து ஒழுங்கா பராமரிக்கணும். இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எதிரணியில பாத்தீங்கன்னா நடுவரை போற்றி நடுவர் வந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரத்தை வந்து போட்டுறாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து போற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு.
அது மாதிரி தலைப்பு ஐயா மற்றவருடைய திறமையை போற்றுகிறார்களா அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான உழைப்பாளிகளை சமூகம் போற்றுகிறதா அப்படிங்கிறதுதான் தலைப்பு. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது எங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தா, உழைப்பு உயர்வதைத்தான் தருகிறது. ஆனால் அந்த உயர்வை தரக்கூடிய உழைப்பை யாரும் அங்கீகரிப்பதில்லை, போற்றுவதில்லை. அதை செய்யும் உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு இன்னும் நாம் சரியான மரியாதையை கொடுக்கவில்லை என்பதே வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே மீண்டும் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மூச்சை பிடிச்சி பேசினாங்க, மூச்சு விடாம பேசினாங்க. மூச்சு விடாம பேசினாலும் பட்டிமன்றத்தை வெற்றி பெற முடியும்னா நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு பாடலாமே. சிறப்பு. நல்ல கருத்தெல்லாம் சொன்னாங்க. அதுல அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. தொழிலாளர் சங்கத்தின் போது போற்றப்படாததால் தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. தொழிலாளர்களுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயதாகிற போது நம்மளால் தொடர்ந்து அந்த பணிகளை செய்வதற்கு உடல்ல வலிமை இல்லை, உடல் ஒத்துழைக்கிறாங்க போது அடுத்தடுத்து வருகிற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அப்படித்தான் நான் அதை விட்டு வெளியில வந்தேன். ஆனா இன்றும் கூட அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக என்னத்தான் வச்சிருக்காங்க. இன்னும் கூட நான் கூட சமீபத்துல கூட அவங்களுடைய எங்க தொழிற்சங்கத்துல அந்த இதை பார்க்கும்போது செயலாளராக என்னத்தான் வச்சிருக்காங்க, என்னை நீக்கவே இல்லை. ஆனா வேறொரு தம்பி செயல்பட்டார். ஆனா அந்த அந்த சிறப்பை எனக்கு கொடுத்தா வச்சு உண்மையிலே போட்டுறாங்க. அந்த தொழிலாளிகள் எந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை போட்டுறாங்க சிறப்பாக. இன்னமும் முக்கிய முடிவுகள் எடுக்கிற போது என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. இதெல்லாம் அதிகமா செயல்படுது. வயசாயிடுச்சு. ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க. குப்பை போடுறவங்கள குப்பைக்காரன்னு சொல்லாம குப்பையை அகற்றவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு அருமையான கருத்து. ஆமா, நாம கடன் வாங்குவோம், ஆனா கொடுத்தோம்னா கடன்காரன்னு சொல்லுவோம். கடன் வாங்குறது நாம, ஆனா கடன் கொடுத்தோம்னா சொல்லுவோம் கடன்காரன் வந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம். அது இயல்புதான் அது. எனவே நாம் அந்த அவர்களை துப்புரவு தொழிலாளி என்று சொன்னாலும் சரி, குப்பைக்காரர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்த பெயரிலே ஒன்றுமே கிடையாது. அவருடைய பணியை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை மதிக்காத வரை சமூகம் அவர்களை மதிக்கவில்லை. ஒவ்வொரு சில நேரங்களிலே பார்க்கிற பொழுது இந்த டிப்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு உணவகத்தை கொடுக்கறது, இல்லை ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்கறது, அது வேற ஒருத்தருக்கு அவருடைய ஊதியத்துக்கு மேல உண்டான தொகைக்கு மேல ஒரு 5 ரூபாய் கொடுக்குறது. அது கொடுக்கறது சரியா தவறா? கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கொடுக்கணும்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனோட கையேந்தினால் அது பிச்சைக்காரனுக்கு அவமானம் அல்ல அப்படின்றார் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக பிச்சை எடுத்தவன் சொல்லல, பறந்து கெடுக உலகேற்றியான்னு சொல்ற. உலகத்தை இந்த மாதிரி படைச்சு வச்சிருக்க எவனோ அவன் இந்த பிச்சைக்காரர்களை போல பிச்சை எடுத்து இறந்து உண்டு வாழ்வானாக வள்ளுவர். எனவே ஒருவன் தன்னுடைய கூலிக்கு மேல் அதிகம் கேட்டால் அது தவறல்ல, அது கேவலம் அல்ல. கொடுக்காத உனக்குத்தான் கேவலம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. சிறப்பான கருத்துக்கள் சொன்னாங்க. பெண்களுக்கு விடுமுறை இருக்கிறதா? நாங்கள்லாம் கூட வீட்டுல தான் உழைக்கிறோம், எங்கெல்லாம் விடுமுறை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். நான் கூட வீட்டுல விடுமுறை விடுறது இல்லைம்மா, வீட்டுல விடுமுறை விடுறது இல்லை. எங்க வீட்டுல பெண்களுக்கே விடுமுறை கிடையாது. எல்லா நாளும் பணி செய்கிறார்கள். என் மனைவி எல்லா நேரத்திலும் சமையல் செய்கிறார்கள்.
மத்தியானத்துக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா உறங்குவார், ஓய்வு எடுப்பார். இதற்கு முக்கியமான காரணம் என்ன பொறுத்தவரைலாம் உணவகத்துல வாங்கி சாப்பிடுற உணவை விட என் மனைவி தயாரித்து கொடுக்கிற உணவு மிகவும் அழகாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் சுவையாகவும் இருப்பதால நான் அவங்களுக்கு விடுமுறை விடுறேன். அவ்வளவு. மற்றபடி அவங்க விடக்கூடாதுன்னு நோக்கம் கிடையாது. உணவகத்தில் கிடைக்கக்கூடிய மிக நல்ல உணவை விட என்னுடைய மனைவியின் உணவு சிறப்பாக, எனவே நான் விரும்பி சாப்பிடுறேன். சிறப்பம்மா. ஒருவேளை உங்க வீட்லயே அப்படித்தானே என்னமோ தெரியல, என் சமூக சம்பந்தத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி விடுமுறை விடுவதற்காகத்தான் ஸ்விக்கி போன்றெல்லாம் வந்திருக்குது, வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட்டு. ஒரு கருத்தை சொன்னீங்க, பெண் தொழிலாளர்களுக்கு தொழில் செய்யும் இடங்களிலே பாதுகாப்பு இல்லை. பெண்களை தொழிலாளர்களாக பார்க்காமல் பெண்களாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கூலியை குறைவாக கொடுக்கிறார்கள். அவர்களை தொழிலாளிகளாக பார்க்காமல் பெண் தொழிலாளர்கள் என்று கூலியை குறைத்து கொடுக்கிறார்கள். அவர்களை தொழிலாளர்களாக பார்க்காமல் பாலியல் கருத்தோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்பதாக 2 கருத்துக்கள். இது ஆணாதிக்க சமூகத்தினுடைய கோட்பாடு. ஆணாதிக்க சமூகம் உள்ள ஒரு சமுதாயம் இப்படித்தான் பார்க்கும். இந்த மேல் சட்டை அணிந்துதான் பணி செய்கிறார்கள் என்று சொல்லுவது மிகவும் வருத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அது தொழிலாளியையும் போற்றவில்லை, பெண்களையும் போற்றவில்லை. சமூகம் சீர்கட்டி கிடக்கிறது. எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது புரியாமல் தத்தளித்து தவிக்கிறது என்பதை உங்களுடைய பேச்சுடைய உரை சிறப்பாக எடுத்து காட்டியது. அடுத்ததாக வருபவர் திருமதி ஞா கலைச்செல்வி. டி நகரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். டீயாக பேசுவார்கள். நல்ல கவிஞர். நடுவர் அவர்களுக்கும் மற்றும் அவையில் உள்ள அனைத்து மகளிருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, உழைப்பாளிகளை இந்த சமூகம் போற்றுகிறதா தூற்றுகிறதா. எனக்கு முன்னாடி பேசின சகோதரி அவங்க நல்லா பேசினாங்க, அழகா பேசினாங்க. ஐயா சொன்ன மாதிரி, நடுவர் ஐயா சொன்ன மாதிரி நல்லா பேசினாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எதிரணியில உட்கார்ந்துருக்காங்க, அழகா தூற்றுன்னு பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் என்ன நடக்குது, ஏன் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, போற்றுகிறதுன்னு வரணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எதிரணிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க காலையில இருந்து இரவு வரைக்கும் அதாவது நம்மளுடைய கைபேசியில இடமே இல்லைங்க. நம்ம டெலிட் அதை அழிக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவு வாழ்த்துக்கள், தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், மே தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எனக்கு வருது. நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். எதிரணியில கூட எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் இங்க உட்காந்து என்ன பண்றாங்க, தூற்றுது சமூகம் தூற்றுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எல்லாரும் எத்தனை கவிஞர்கள் தொழிலாளர்களை பத்தி தொழிலாளர்களோட உழைப்பை பத்தி போற்றி எழுதியிருக்காங்க தெரியுமா. ஒவ்வொரு குழுமத்துல எழுதியிருக்காங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு நானும் என்ன பண்ணிருக்கேன்னா, தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பை பத்தி நான் கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறேன். இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு சமூகம் தூற்றுதுன்னு சொன்னா என்னங்க. இன்னைக்கு என்ன நம்ம பண்றோம், இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்கோம், அழகா எல்லாத்தையும் கொண்டாடுறோம், அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை நம்ம மதிக்கிறோம். இவ்வளவு பேரும் லட்சக்கணக்குல, நான் சொல்றது இல்லை, கோடி கணக்குல நம்ம இந்தியாவே என்ன பண்ணுன்னா உழைப்பாளர்களை மதிக்கிறதுனால்தான் இன்னைக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும்னு ஒரு அவங்களுக்கு விடுமுறையை கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதுறாங்க, பேசுறாங்க, பட்டிமன்றம் நடக்குது. இதெல்லாம் எதுக்காக? அவங்கள பாராட்டி தான் நம்ம அவங்களுடைய உழைப்பை போற்றி தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல தூற்றுறோங்கிற எண்ணத்துக்கே இடம் இல்லை, இங்கே அடிபட்டு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நடுவர்களே, கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல நம்ம மறந்துருக்கவே முடியாது. கண் துஞ்சாம, அதாவது சாப்பிடாம, கண் தூங்காம, இன்னும் சொல்ல போனா குளிக்க கூட முடியாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அதாவது மருத்துவர் ஆகட்டும், செவிலியர் ஆகட்டும், அந்த துப்புரவு பணியாளர் ஆகட்டும், அத்தனை பேரும் மக்களுக்காக, அதாவது உலக மக்களுக்காகவே உழைச்சாங்க. எல்லா நாடுகள் இருக்கிறவங்க சரி, நம்ம இந்தியாவில் இருக்கிற மருத்துவர், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களும் உழைச்சாங்க. அதற்கான ஒரு
ஒரு மரியாதையை நாம கொடுத்துட்டு தான் இருக்கோம், கொடுக்க தான் போறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போறோம், அவங்க பழைக்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள தெய்வமா நம்ம பாக்குறோம். அந்த நடைமுறையில நம்ம நாட்டுல இருக்கு. யாரும் வந்து அந்த மருத்துவர் வந்து தூற்றலைங்க, சமுதாயம் தூற்றல. ஐயோ இந்த மருத்துவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா தூற்ற மாட்டாங்க. அந்த உயிர் இருந்தா நல்லா போட்டுறோம், உயிர் இல்லைன்னா கூட டாக்டர் மருத்துவர் அவரால் முடிஞ்ச செஞ்சாரு, செவிலியர்கள் அவங்களால முடிஞ்ச செய்யறாங்க, நம்ம பாக்குறோம். எல்லா மருத்துவமனையும் நம்ம பாக்குறோம். சகோதரி அவங்க சொன்னாங்க அவங்க தூட்டுறாங்கன்னு. துப்புரவு தொழிலாளர்களை இந்த கொரோனா காலத்திலயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அப்புறமும் சரி, எவ்வளவு அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை பண்ணாங்க. நம்ம அதை பார்த்தோம். ஏன் அவங்களோட உழைப்பை போற்றி தான். மருத்துவர் செவிலியர் வந்து கண் தூங்காம வந்து செய்யறாங்க அப்படின்னாக்க ஓகே. அது இல்லாம இவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்களும் பண்ணனால அவங்கள கூட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், மரியாதை பண்ணோம். அவங்களுக்கு நிறைய பேர் வந்து துணிமணி வாங்கி கொடுத்தாங்க, பழங்கள் வாங்கி கொடுத்தாங்க. நான் கொடுத்தேங்க காய்கறி, பழங்கள். கையில நீங்க டீ சாப்பிடுங்கண்ணா, காஃபி சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நாங்க காசு கொடுத்தோம். எல்லாருமே நம்ம பணம் கொடுத்தோம். அது பணம் வந்து அவங்களுக்காக இல்ல, அவங்களுடைய உழைப்பை பாராட்டி கொடுத்தோம், போற்றி கொடுத்தோம். என்னமோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தனியான வண்டி இருக்கு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வண்டி கொடுத்துருக்காங்க, அதுல அழகான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அவங்கள யாரும் வந்து தூற்றல, அவங்க உழைப்ப நம்ம வந்து பாராட்டிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து அவங்கள தூற்றத்துக்கான இதுவே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்து சாப்பிடாம கொள்ளாம நம்மளுக்காக வந்து இரவு பகல் வந்து உழைச்சாங்க அந்த கொரோனாவில. அதனாலதான் அவங்களால நிறைய பேரை வந்து பாராட்ட முடிஞ்சுது, அதாவது பாதுகாக்க முடிஞ்சுது. மக்களை வந்து அவங்களால வந்து பாதுகாக்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, மருத்துவ செவிலியர் துப்புரவு பணியார் இல்ல, நம்ம ஒரு பேருந்துல ஏறி உட்காடுறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள அவங்க அந்த பேருந்து நடத்துனர், ஓட்டுநர் இருக்கா இல்லையா, அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கண்ணாடிச்சுட்டாங்கன்னா போச்சு, நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது. ஆனா அவங்க அவங்க வந்து சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா நம்மள பத்திரமா வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த நடத்துனர், அந்த பேருந்து ஓட்டுநர் ஆகட்டும், நடத்துனர் ஆகட்டும், அவங்க வந்து அந்த பிரயாணிகள்கிட்ட வந்து தன்னுடைய சக ஒரு உறவுக்காரர்களா தான் அவங்க நினைச்சு அவங்க வந்து கண் தூங்காம அவங்க வந்து அந்த பேருந்தை இயக்க செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களாகட்டும், இல்லது நம்மை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள், போலீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாதுகாவலர்கள் ஆகட்டும், இன்னும் வந்து விவசாயிகள் ஆகட்டும், விவசாயிகள் நமக்காக நிறைய வந்து உழைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்ம போற்றிட்டு தான் இருக்கிறோம், தூற்றல. யாராவது விவசாயிய வந்து தூற்றிருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகோதரி அவங்க சொல்றாங்களே, விவசாயி வந்து தூற்றி இருக்கமா? கிடையவே கிடையாது, போற்றி இருக்கோம். என்னைக்கும் போய் என்ன பண்றோம், இளநீரை வாங்கி குடிக்கிறோம், பதநீரை வாங்கி குடிக்கிறோம், நுங்கு. நேத்திக்கு பாக்குறேன், நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன், அங்க வந்து ஒருத்தர் ஒரு ஒரு 2 பேர் உழைப்பாளிகள்னு வச்சுக்கலாம், உழைப்பாளிகள் தான் அவங்க. அவங்க வந்து ஒரு பெரிய வேன்ல வச்சுட்டு இந்த நொங்கு வெட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் நின்று அந்த நொங்கு வாங்குறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய அந்த குளிர்பான கடைகள் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். ஏன்? அவங்க உழைப்பை போட்டுறதுனாலதான் அதை வாங்கி சாப்பிடுறோம். நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பை நம்ம பாக்குறோம். விவசாயிகளை வந்து யாருமே நம்ம வந்து தூற்றுறதுதான் வந்து சரித்திரமே கிடையாதுங்க. அது அன்னைக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, நாளைக்கும் சரி, நம்ம விவசாயிகளை நம்ம தூற்ற மாட்டோம், போற்றுவோம். அது ஒண்ணு இங்க அடிபட்டு போகுது. நம்ம வந்து உழைப்பாளர்கள் எந்த அளவுக்கு போட்டுறோம் அப்படின்னு. அப்புறம் இல்லத்தரசிகள் சொன்னாங்க, அவங்க சமைக்கிறாங்க, இல்லத்தரசிகள் சமைக்கிறோம். ஏன்னா இப்ப நான் கூட தான் இன்னைக்கு வந்து சமையல் பண்ணி எங்க வீடுகளுக்கு வச்சுட்டு நான் வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். மத்த வேலைகள் எல்லாத்தையும் எங்க வீட்டுல உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மத்த வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ உட்கார்ந்து பேசணும், நீ பேசு, இந்த இடத்துல உட்காந்து பேசு, இந்த இடத்துல உட்காந்து பேசு, நல்லா தெரியும், அந்த வீடியோ நல்லா தெரியும், அவ்வளவுதான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. மைக்கு சரியா செட் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளவுதான் எங்க வீட்டுல. ஏன்? என்னோட அந்த உழைப்பை பாராட்டுறதுனாலதான். நானும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போடுறதுனால வந்து யாரும் வந்து தூற்றல. எங்க குடும்பத்தை உள்ளவங்க, அவ குடும்பத்தை வந்து உழைச்சு காப்பாத்துறாப்பா, நல்லது பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த இவ்வளவு பணியிடக்கு இடையிலும் வந்து பட்டிமன்றத்துல கலந்துக்கிறா, நிறைய வந்து கவிதைகள் எழுதுறா, நிறைய வந்து எல்லாம் வாங்கிக்க அந்த இதெல்லாம் அவார்டெல்லாம் விருதெல்லாம் வாங்குறா அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி போட்டிட்டு தான் இருக்காங்க சார். என்னோட உழைப்பை யாருமே என்னை தூற்றல.
இது வந்து நம்ம உழைக்க உழைக்க என்ன ஆகும்னா ஓய்வெடுக்க மாட்டோம், ஓய்வெடுக்க தயங்குவோம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அது மாதிரி வந்துட்டு உழைக்க உழைக்க வந்து நம்மளுக்கு வந்து போற்றுதல் அதிகமாகுமே தவிர தூற்றுதல் வந்து என்னைக்குமே இருக்காதுங்க. இது எதிர் அணியினர் இருக்கிற சகோதர சகோதரிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப வந்து எனக்கு முன்னாடி என்னுடைய அணியில பேசுற அணித்தலைவர் சொன்னாங்க, அது மாதிரி வந்துட்டு முதல்ல வந்து சென்னை மெரினா கடற்கரையில தான் வந்துட்டு இவங்க பேசினாங்க. நம்ம தமிழ் ஐயா அவங்க பேசினாங்க இல்லைங்களா? இந்த இந்த இது போராட்டத்தை பத்தி பேசி அதுக்கப்புறம் வந்து இந்த மே தினத்தை கொண்டாடினாங்க இல்லைங்களா? இப்போ வந்து 10-15 மணி நேரம் இது பண்ணாங்க, எல்லாருமே வந்து வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த வேலை பார்த்த அந்த 10-15 மணி நேரத்தை வெளிநாடுகள் ஆகட்டும், அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளாகட்டும், இந்தியா ஆகட்டும், அந்த ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணீங்க. அந்த போராட்டத்துல 8 மணி நேரம் வேலையை அவங்களுக்கு குறைச்சு கொடுத்தாங்க. ஏன்? அந்த உழைப்பாளர்கள் வந்து தூற்றுறதுக்காக இல்ல, அவங்களை இன்னும் வந்து போற்றுறதுக்காக தான் வந்து வாழ்த்துறதுக்காக தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 8-15 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையை, ஆனா அதுக்கான சம்பளமும் கொடுத்தாங்க. ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் வேலையா வந்து அவங்க வந்து குறைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணுங்க ஐயா. இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடிச்சு. அதுல கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 1888ல சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் எதையும் இழக்கவில்லை, இனியும் நீங்கள் இழக்கப் போவதில்லை, ஒன்று கூடுங்கள், உங்களுக்கான ஒரு எதிர்காலம், பொன்னான ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குரல் கொடுத்தாரு. அது வந்து பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டது. அப்புறம் வந்து தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும், 8 மணி நேரம் இது உழைப்பு தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிதான் வந்து இன்னைக்கு வந்து அழகா தொழிலாளர்கள் தன்னுடைய உழைப்பை வந்து நல்ல முறையில செயல்படுத்திட்டு வராங்க. அவங்கள நம்ம போற்றிட்டும் இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிற நடுவர் அவர், இன்னைக்கு வந்து ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு விடுமுறை அனுபவிச்சுட்டு அவங்க ஊருக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. நம்ம செய்தி அறிஞ்சோம் இல்லைங்களா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காதலர் தினம்ங்க உண்மையிலேயே. ஆனா அதுக்கப்புறத்துல வந்து இளைஞர்கள் நல்லா விழிச்சிட்டாங்க, இத வந்து கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி. திருமதிங்க கலைச்செல்வி அவர்கள் பேசுகிற பொழுது மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக கொரோனா காலத்திலே மருத்துவமனைகள் மற்றும் அந்த மருத்துவமனை தொடர்பான சேவை செய்தவர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், இவர்களெல்லாம் எப்படி நேரம் காலம் பார்க்காமல் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் பணியாற்றி பல உயிர்களை காப்பாற்றினார்கள் என்று சொன்னார்கள். சிறப்பான கருத்து. அடுத்து விவசாயிகளை போற்றவில்லையா? பஸ் தொழிலாளர்கள் எல்லாம் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் விழித்திருந்து செயல்படுகிறோம். அதனால்தான் நாம எல்லாம் பத்திரமா பேசுறோம். எத்தனை பேருமா டெல்லியில விவசாயிகள் போராடிய போது குரல் கொடுத்தீர்கள்? எத்தனை பேர் குரல் கொடுத்தோம்? நினைத்து பார்க்கணும். போற்றுவது என்று சொன்னால் பட்டிமன்றத்திலே வந்து பேசுவதல்ல. நம்ம வீட்டிலே வேலை செய்யற ஒரு பெண்மணிக்கு ஒரு பழைய புடவை கொடுப்பது அல்ல. என்றைக்காவது நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்காக உங்கள் கணவர் ஒரு பழைய புடவை கொடுத்தால் வாங்கிக் கொள்வீர்களா? புது புடவை வாங்கி தர சொல்லுவீங்கல்ல? குமரனுக்கு போலாம், போத்தீஸ்க்கு போலாம், நல்லிக்கு போலாம், அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும், அப்படியே போயிட்டு வர்ற போது கொஞ்சம் ஜிஆர்டிக்கு போலாம், லலிதாவுக்கு போலான்னு சொல்றீங்கல்ல? போற்றுவது என்றால் என்ன? உண்மையாக போற்ற வேண்டும். இதைத்தான் எதிரணிகள் நினைக்கிறாங்க, சொல்ல போறாங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. பஸ் தொழிலாளர்கள் போராடினார்கள். சென்ற ஜனவரி மாதத்திலே தங்களுடைய நிலுவை பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களோடு சம்பள உயர்வு கேட்கவில்லை. தாங்கள் பணி செய்ததற்காக தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று போராடினார்கள். எத்தனை பேர் பாராட்டினோம்? என்ன சொன்னோம்? அந்த நேரத்துல இந்த சமூகம் என்ன சொல்லிச்சு? பொங்கல் நேரத்துல எல்லாம் ஊருக்கு போவாங்க, அந்த நேரத்துல போராட்டம் நடத்துறானுங்களே, பஸ்ஸே இல்லையே அப்படின்னு இவர்களுடைய சொந்த நலனைத்தான் பார்த்தார்களே தவிர அந்த தொழிலாளர் நலனை பார்க்க சமூகத்தில் நிலையாகி என்று நான் சொல்லல, எதிரணியில சொல்ல போறேன். ஆனாலும் நல்ல கருத்துக்களை எல்லாம் திருமதி கலைச்செல்வி அவர்கள் தன் சார்பில் கொடுத்தார்கள். நல்ல கருத்துக்களை முன்வைத்தார்கள். தன்னுடைய அணியினுடைய பலப்படுத்துவதற்காக போற்றுகிறார் என்று சொன்னார். போற்றுகிறோம்.
ஒரு பகுதி போட்டுக்கிறோம். இராணுவத்திலிருந்து வரக்கூடிய இராணுவ வீரர்களை எல்லாம் போட்டுக்கிறோம். எத்தனை பேர் ஒரு ஊருக்கு செல்லுகிற போது அந்த ஊரிலே எங்கெங்க கோயில் இருக்கிறது என்று கேட்கிறோம், எங்கெங்க சுற்றி பார்க்க இடம் இருக்கிறது என்று கேட்கிறோம். எத்தனை பேர் இந்த ஊரிலே யார் இராணுவத்துக்கு சென்று வீர மரணம் அடைந்தவர்கள் என்று கேட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று எத்தனை இராணுவ வீரர்கள் இதுவரை நாம் மரியாதை செலுத்தி இருக்கிறோம். அந்த இராணுவ வீரருடைய மனைவிக்கோ, அந்த இராணுவ வீரருடைய தாய்க்கோ, அவருடைய பிள்ளைக்கோ என்ன விதமான உதவி நாம் செய்திருக்கிறோம். அது அரசாங்கம் செய்யும் அப்படின்னு விட்டுடுறோம். அரசாங்கம் செய்வது வேறு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கேள்வி. ஒரு ஆசிரியரை பார்த்த உடனே 10 வருடம் கழித்து பார்த்தால் ஐயா வணக்கம் ஐயா என்று சொல்கிறோம். நிறைய பேர் ஆசிரியர்கள் ஐயா வணக்கம் ஐயா இல்ல வணக்கம் அம்மா என்று சொல்கிறோம். அவங்களுக்கே தெரியாது நீங்க யாருங்க. சொன்ன உடனே நீங்க யார் தம்பி, நீங்க யார் பாப்பா கேட்ட உடனே நான் இந்த வருஷம் இந்த வகுப்புல உங்ககிட்ட படிச்சேன். அப்படியா, இப்ப என்னவா இருக்க, எப்படி இருக்கிற, என்னவா இருக்க, அப்படியா கல்யாணம் ஆயிடுச்சா கேட்கறேன். அந்த மாதிரி எத்தனை இராணுவ வீரர்கள் பார்த்து, ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பார்த்து ஐயா வணக்கங்க ஐயா, நீங்க யாருங்க ஐயா, நீங்க வந்து பாகிஸ்தான் யுத்தத்துல உயிரை கொடுத்த போது நான் வீட்டுல நிம்மதியா தூங்குனேங்க ஐயா, நீங்க சீனாவில போராட்டத்தின் போது, அந்த யுத்தத்தின் போது நீங்க உயிரை கொடுத்த போது, நீங்க எல்லாம் நின்று போராடிய போது நாங்கெல்லாம் வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம் ஐயா. என்ன போட்டு இன்று நான் சொல்லவில்லை, எதிரணி சொல்ல போறாங்க. அந்த அணியின் சார்பில் அடுத்து வரக்கூடியவங்க இன்னும் நல்லா வலிமையா பேசக்கூடியவரு. அவர் ஏற்கனவே கொஞ்சம் வலிமையான கருத்துக்களை வைத்திருக்காரு. போதா குறைக்கு நானும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். வாருங்கள் முனைவர் பா. காஞ்சி கதிரவர்களே, மிகச்சிறந்த கவிஞர். எந்த கவியரங்கத்துக்கு சென்றாலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். எந்த பட்டிமன்றம் சென்றாலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். கல்லூரியில் கூட ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் என்ற பெயரை எடுத்தவர். கல்வியியல் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த காஞ்சி பா. கதிரவன் அவர்களே, வாருங்கள் 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 என்று வரவேற்கிறேன். நன்றி. வாங்க. எனைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்களுக்கு சிறப்பிக்கின்ற நாளாக உழைப்பாளர் நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதியாக, இலக்கியவாதியாக நம் அனைவரையும் இணைக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் தலைமையில் உழைப்பாளர்களை இன்றைக்கு சமூகம் போற்றுகிறதா தூற்றுகிறதா என்ற ஒரு தலைப்பு தந்து இங்கே உண்மை நிலையை எடுத்து இயம்பக்கூடிய நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சுவைஞர்களுக்கும் கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் தூற்றுகிறது என்ற அணியில் எங்களுடைய அணித்தலைவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எதிரணியில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் அணியில் இன்னும் வாதிட வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய திருமதி கற்பகம் அம்மையார் உள்ளிட்ட அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய அம்மையார் கலைச்செல்வி அவர்கள் ஏதோ இந்த கொரோனா காலத்துல எல்லாம் பாராட்டணும், நாங்க அதுல பணி செஞ்சவங்க எல்லாம் பாராட்டுன்னு சொல்றாங்க. அது கூட அவங்க சொல்லும் போது பாராட்டு மனிதனுக்கு அல்ல, அவர்களுடைய உழைப்புக்கு என்று அவர்களே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கு தொழிலாளர்களை இந்த சமூகம் போற்றவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. போற்றவில்லை, தூற்றுகிறது என்று தாங்கள் கூட குறிப்பிட்டீர்கள். இந்த உழவர்கள் எல்லாம் இந்திய நாட்டின் தலைநகரான டெல்லிக்கு அருகில் மாத கணக்கில் போராடினார்கள். ஆனால் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இரக்கம் இல்லை, அரசாங்கம் அவர்கள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை தாங்கள் கூட வைத்தீர்கள். அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் கொஞ்சம் பேருந்து தாமதமா வந்தா இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் ரொம்ப திமிரு, இவனுங்கெல்லாம் இந்த துறையெல்லாம் தனியாருக்கு விட்டாதான் இவனுங்கெல்லாம் உருப்படுவானுங்க இப்படின்னு பேசுறவங்க எவ்வளவு பேர். ஏதோ காரணத்தினால தாமதமா வந்திருக்கலாம்.
ஆனா இப்படி பேசுறவங்க எவ்வளவு பேரு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மே நாள், தொழிலாளர் நாள், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு இவங்க கருத்து சொன்னாங்க. ஆனா இங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, அன்னையர் தினத்துக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க, ஆனா அன்னையர் இருப்பதோ முதியோர் இல்லத்தில் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கு. பேருக்கு ஒரு வாழ்த்து போடுறாங்க, எப்படி பெண்கள் பாராட்டுற மாதிரி. இந்த நாட்டுக்கு தாய் நாடு, தாய் மொழி, அப்படி ஆறுகளுக்கு எல்லாம் பெயரெல்லாம் பார்த்தோம்னா பெண்களுடைய பெயரு. ஆனா பெண்களுக்கு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அந்த மாதிரி தான். அதனால இந்த கூலி அப்படின்னு சொல்லும் போது குறைவா கொடுப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வேலை செய்யணும்னா கூட வர்றவங்களுக்கு கூலியை குறைச்சி கேட்டுதான் கொடுப்பாங்க. அடுத்து குறை சொல்றதுக்கு வேலை செய்யறாங்கன்னா கூட பார்த்தோம்னா நிறைய வீடுகள்ல வீட்டு வேலைக்கு செய்யற பெண்கள் வர்றாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் குறை சொல்லி சொல்லியே வெளியே துரத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க இப்படி பேச வந்துட்டாங்க. ஆனா இந்த நாட்டுல தொழில் செய்யறவங்க, அடிப்படை தேவையான தொழில்களை செய்யக்கூடிய உழவர்கள் அப்படின்னு சொன்னா உழவர்களுக்கு மதிப்பு இல்லை. அதே நேரத்துல நகர சுத்தி தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு மதிப்பு இல்லை. இன்னும் தச்சு வேலை செய்யறா என்ன சொல்றாங்க, பறையன், சக்கிலியன், தச்சன், அம்பட்டன், வண்ணான், பல்லன், இப்படிதான் எல்லாம் அன்விகிதி போட்டுதான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அருவிகிதி இல்ல, அன்விகிதி. அப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி இழிவானவர்கள் சொல்றாங்க பாருங்க. புரட்சி கவிஞர் சொல்வாரு, உழைப்பவன் எல்லாம் உழைத்து 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 உருக்குலைந்து போனவன் எல்லாம் இந்த நாட்டுல கீழே இருந்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காண தகுந்தது வறுமையாம், அவன் பூண தகுந்தது பொறுமையாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த கூலி கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எங்க அணித்தலைவர் சொன்னாங்க, சிவகாமி சண்முக சுந்தரம், சமமா கூலி கிடையாதுன்னு ஒரு கிராமிய பாட்டுல சொல்லுவாங்க. முன்னாலே நடந்துகிட்டு ஏரோட்டும் ஆண்களுக்கு என்னாலும் அதிக கூலி இந்த நாட்டுல, குனிஞ்சு பின்னாலே நடந்துகிட்டு நாத்து நடும் பெண்களுக்கு என்னாலும் குறைந்த கூலி இந்த நாட்டுல. இத சொன்னா புரியாது கண்ணம்மா, உனக்கு பூவும் பொட்டும் வாங்கி தந்தா போதுமா. அப்ப ஆண்களுக்கு அதிகமான கூலி, பெண்களுக்கு இல்லையே. ஆக இங்க பாலியல் நீதி இல்லையே. நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உழைக்கிறவங்க தானே அந்த உழைப்புக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனா குறைவான கூலி கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. நாம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி சொன்னாங்க, இங்க சமைச்சு உணவு பரிமாறுறாங்கன்னா எத்தனை பேர் வீட்டுல பாராட்டி இருக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் நாடு முழுக்க, ஏதோ ஒரு வீட்டுல 2 வீட்டுல இருக்குன்னு சொல்லக்கூடாது. உணவு கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. இப்ப நடுவர் சொன்னார்ல, அருமையா சுவையா கொடுக்குறாங்க அப்படின்னு நடுவர் பாராட்டி சொன்னார்ல, அந்த நடுவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாராட்டுகின்ற அந்த எண்ணம் எவ்வளவு ஆண்களுக்கு இருக்கிறது. அப்ப பெண்களை என்னத்தை சமைக்கிறியா, இதுல உப்பு இல்ல, இதுல முடி கிடக்குது, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுனால இருக்கு. அப்ப இழிவுபடுத்துறாங்களே தவிர இங்க தூற்றுகிறார்களே தவிர அங்க போற்றுகிறார்களா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த நாட்டுல உழவு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்காக உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறவனுக்கு தக்காளி விலை 10 ரூபாய் கிலோன்னும் போது 5 ரூபாய் கிலோன்னு அவங்ககிட்ட வாங்கும் போது அவனால அதை உற்பத்தி செய்த செலவுக்கே வரல. அந்த தக்காளி பறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான், அந்த இது கூட வரல. அதனால என்ன பண்றான், எல்லாத்தையும் பறிச்சு கீழே கொட்டிட்டு போறான், மாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போறான். ஆக அடிப்படை விலை கேட்கிறாங்களே அது கூட கொடுக்க முடியல இந்த நாட்டுல. அப்படி கொண்டு வர்றவங்க கூட காய்கறி கிட்ட கொண்டு வர்றாங்கன்னா குறைச்சி விலை கேட்கிறோமே. இந்த தொழில் வேற பாவமான தொழில் வேற சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நெசவு தொழில். இங்க காஞ்சிபுரத்துல பட்டு நெசவு செய்வாங்க. அவங்க விலை, அந்த உற்பத்தி பண்ற புடவைக்கு விலை வச்சு கொடுக்குறாங்கன்னா என்னங்க குறைச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, எச்சு நுமுட்டுற பசங்க என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா அப்படின்னுவாங்க. என்னன்னா ஒரு பட்டு நூல் அருந்து போனா, இல்ல கைத்தறி நூல் அருந்து போனா அதுல எச்சில் தொட்டு ஏற்கனவே கஞ்சி போட்டு வச்சிருப்பாங்க, அதை நுமிட்டி தான் அதை முடிச்சு போடுவாங்க. அப்போ இப்படி தூற்றுகின்ற இந்த சமுதாயம், ஆக மானத்தை மறைப்பதற்கு மறைத்து கொடுப்பதற்காக நெய்யக்கூடிய அந்த ஆடை நெய்கின்ற நெசவாளிக்கு இந்த நாட்டுல என்ன மரியாதை இருக்கு? கக்களைய பசங்கன்னு சொல்லுவாங்க, கைகோளர்கள் அப்படின்னு. இப்படி எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க தொழில் செய்யும் போது இருக்கிற கஷ்டத்தை தான் சொல்றாங்களே தவிர மற்றவர்களுடைய கஷ்டத்தை பாக்குறதே கிடையாது. ஒரு காலத்தெல்லாம் கோழி கூவும் போது வேலைக்கு போவாங்க, கோட்டான் கூவும் போது வீடு திரும்புவாங்க. ஆனா அப்படித்தான் இருக்கு.
இன்னைக்கு கூட ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஆலை தொழிலாளர்களா இருந்தாலும், பஞ்சாலை தொழிலாளர்களா இருந்தாலும், அவங்க வேலை செய்யறது 8 மணி நேரம்னாலும் வெளியில இருந்து அவங்க போயிட்டு நடுகிறவு வரலையும் வேலை பார்த்துட்டு 3 ஷிஃப்ட் போடுறாங்கன்னா முடிச்சு அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது. சென்னை எல்லாம் பல இதுல அங்காடி தெருன்னு ஒரு திரைப்படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அங்காடி தெருன்ற படத்துல காலையில கடை திறக்கும் போது போனா இரவு அவன் கடை அடைக்கிற வரலையும் அங்க இருக்கணும். அதுல அவங்க என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் போடுறாங்க, சாப்பிடுறதுக்கு, மத்தவங்க கூட பேசுறதுக்கு ஒரு பணிச்சூழல்ங்கிறது நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட சூழல் இருக்கா? ஆனா இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்த நாட்டுல என்ன இருந்துட்டு இருக்கு? இன்னும் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆனா நம்முடைய நாட்டுல, தமிழ்நாட்டுல மிக சிறப்பான அளவுக்கு முதல் தொழிற்சங்கவாதியா கம்யூனிஸ்ட் தோழரா இருந்த சிங்காரவேலர் அவங்க பார்த்தோன்னா 8 மணி நேரம் வேலைக்கு உறுதி செய்யணும்னு இங்க பண்ணாங்க. அம்பேத்கர் தொழிலாளர் சட்டங்களும் கொண்டு வந்தாங்க. சிகாகோவில் நடந்த அந்த ஒரு பேரு எழுச்சி அப்படின்ற போது 8 மணி நேரத்தை இப்ப வேலை நேரங்கிறத உலகங்க கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இப்போ சொன்னாங்கல்ல, எங்க அணித்தலைவர் சொன்னாங்கல்ல, பெண்களுக்கு அப்படின்னா விடுமுறை இல்லாத பெண்கள்ங்கிறவங்க விடுமுறை எடுக்காத ஒரு சமையல்காரி, வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்ற நிலை தானே இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? ஆனா இந்த நடவு வேலை கிராமத்துல செய்யறாங்க. அவங்களுக்கு கூட பார்த்தோம்னா நம்ம சொன்ன பாட்டு, அவங்க புரட்சி கவிஞர் சொல்வாரு, நடவு செய்த தோடர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்றுரைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளருக்காக பறிஞ்சு பேசியிருக்கிறாரு. ஆனா இங்க நடைமுறை சிக்கல் என்னன்னா, எல்லாரும் பேசுறாங்க ஆனா செய்யல. பேசுறது மட்டும் இல்லைங்க, செய்யணுங்க. ஆனா அந்த மாதிரியான நிலை இல்லையே. அதுக்குதான் சொன்னாரு, ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பரெல்லாம் உதயப்பராகி விட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பாணி அப்படின்னா. அதுதான் போராட்டங்கிறது. புரட்சிங்கிறது என்ன? அழுத்தம் அதிகமானா வெடிக்கும் அப்படிங்கறதுதான் காரல் மார்க்ஸினுடைய அந்த பொது உடைமை தத்துவம். ஆனா இங்க என்னன்னா அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறாங்க, நசுக்கி நசுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்திய நாட்டுல புரட்சி வர்றதுக்கு என்னடான்னா ரொம்ப வாய்ப்பு குறைவா இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் சமூகத்துல பாதியா இருக்கிற பெண்களுக்கு அந்த போராடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கு. ஒரு காலத்துல இது பண்ணும்போது பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த அழுத்தம் அதிகமா இருந்துன்னா, புரட்சி கவிஞர் சொன்னார்ல, கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புள்ளியே உயர் குணமேவிய தமிழா அப்படின்லாம் சொன்னதுன்னா என்னன்னா, இந்த கொடுமை தாங்காம தான் இதெல்லாம் அழுத்தி அழுத்தி கொண்டு வர்றானே. இது மாதிரி இருக்கக்கூடாது. வலியோர் சிலர் எலியோர் தம்மை வதையே புரிகுவதா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் நாம சீர்தூக்கி பார்க்கணும். முடிச்சிடுறேங்க ஐயா, சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது புரட்சி கவிஞர் சொன்னாரே, சாகின்றாய் தமிழா சாகின்றாய், உன்னை சாக செய்வானை சாக செய்யாமல் சாகின்றாய் தமிழா சாகின்றாய் அப்படின்னு சொன்னாங்களே. இன்னும் சொன்னான் இல்லையா, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான், உழைத்தவன் வேர்வை உலர் முன் ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சிக்கல்னு சொன்னா, உழைப்புக்கு மரியாதை இருக்கு, உழைப்புக்கு மதிப்பு இருக்கு, ஆனா உழைப்பவனுக்கு மதிப்பு கிடையாது. உழைக்கிறான் பாத்தீங்களா, உழைச்சு உழைச்சு ஓட போனே அவனுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் தான் சொல்கின்றோம், எங்களுடைய அணியிலே இந்த நாட்டில் உழைப்பாளர்களுடைய இன்றைய சமூகத்திலே உழைப்பாளர்களை போற்றவில்லை, தூற்றுகிறது. உழைப்புக்கு மதிப்பு இருக்கிறது, உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை என்ற எங்களுடைய அணியினுடைய வாதத்தை வைத்து நல்ல ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த சமூகத்திலே உழைப்புக்கு மரியாதை தர வேண்டும் என்பது போல அந்த உழைப்பவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களை போற்ற வேண்டும், குறைந்தபட்சம் தூற்றாமல் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அணியினுடைய தரப்பு கருத்துக்களை வைத்து நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அருமையான கருத்துக்களை சொன்னார். போற்றுகிறதா தூற்றுகிறதா? போற்ற வேண்டும், போற்றவில்லை. போற்றுங்கள். நீங்கள் போற்றுகிறார்கள் சொல்லுங்கள், மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அணியிலே எதிரணியிலே இருப்பவர்கள் போற்றுகிறார் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி முழுமையான மகிழ்ச்சியாக, இழைத்த மகிழ்ச்சியாக இல்லையே, தூற்றுகிறார்களே என்று வருத்தப்பட்டு பேசினார். தொடக்கத்திலே சொன்னார், ஒரு பேருந்து நேரத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் திமிர் பிடித்தவர் என்று மக்கள் பேசுவதாக, கூட்டுவதாக குறிப்பிட்டார். அது பரவாயில்லைங்கயா,
அது பரவாயில்ல. அந்த மாதிரி தூட்டினா கூட அது வர இவங்க நேரத்துக்கு போயிட்டாங்க, பேருந்து வர சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேருந்து வர நேரத்தை விட்டுட்டு தாமதமா போயிடுவாங்க. போயிட்டு அந்த பேருந்து நேரத்துல போயிடும். இது ரொம்ப திமிரு, இவ்வளவு சீக்கிரம் போயிட்டான்னுவாங்க. அது அதை விட கொடுமை. இது மாதிரி இருக்குது. இவங்க நேரமா கழித்து போயிட்டு பேருந்து திட்டுகிற போக்கு, பேருந்து ஓட்டுநர் திட்டுகிற போக்கு இருக்கு. இன்றைக்கு சமூகத்திலே ஒரு எல்லலுக்குரியவர்களாக உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விகுதி கூட அன்விகுதியாக இருக்கு. எச்சன் கொல்லன் என்று இருக்கு குறிப்பிட்டார். கொல்லன் என்று குறிப்பிடக்கூடாதா, எச்சன் என்று குறிப்பிடக்கூடாதா, உயர்வாக சொல்லக்கூடாதா என்று சொல்கிறார். ஆதங்கத்தை தொட்டு உழைக்கிற மக்களை குறிப்பிடுகிற பொழுது அன்விகுதி சேர்த்து அவன் இவன் என்று சொல்லிக் கொடுப்பது நம்முடைய பழக்கமாக இருந்தது. அதே உழைக்காத மக்களை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அன்விகுதி சேர்த்து சிறப்பாக சொல்லுகிற வழக்கம். இது ஒரு உடைமை வர்க்க சமூகத்திலே, நில உடைமை சமூகத்திலே இது போன்ற கருத்தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நில உடைமை சமூகம் மாறினாலும் கூட இன்னமும் அதனுடைய கருத்தாக்கங்கள் இருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் ஆழ்ந்த மன உளைச்சலுடன் பதிவு செய்திருந்தார் பேராசிரியர் காஞ்சிப்பா கதிரவன். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வலிமையான கருத்துக்கள், சிறப்பான கருத்துக்கள். இருந்தாலும் கூட போற்றுகிறோம் என்ற பக்கத்திலே சில நியாயங்கள் இருக்கு. நீங்கள் சொன்னதிலிருந்தே சொல்லுகிறேன். ஒரு உழவன் இல்லாவிட்டால் நாம் உண்ண முடியாது என்பதை வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த உலகம் உழவனுடைய உழைப்பு இல்லாம இந்த உலகம் இல்லை, உணவு இல்லாம இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இப்ப இல்ல 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடன் என்று சொல்லுகிற போது ஒவ்வொருவருக்குமான கடமையை மேல்படுத்தி கொடுத்தல் கொல்லனுக்கு கடமை. அந்த இடத்திலே கொல்லனுக்கு கடமை என்று சொல்லி இப்படி பல இடங்களிலும் சிறப்பித்து சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அடுத்த அணியினுடைய எதிரணியினுடைய போற்றுகிறது என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகிறார் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். திருமதி ரமணி பாலசாமி பொறுத்தவரை தலைப்புக்கு ஏற்ற வகையிலே பல்வேறு கருத்துக்களை தொகுத்து வைத்துக் கொண்டு வந்து விடுவார். ஆனால் எப்போதும் இவர் நிறைவு பேச்சாளர் இருப்பதால் இவர் தொகுத்து வந்த கருத்துக்களை எல்லாம் யாரேனும் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதனால் இவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தும் கூட இவர் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்ல முடியாமல் போய்விடுவார். இது நான் பல பட்டிமன்றங்களிலே பார்த்திருக்கிறேன். இவர் நிறைய கருத்துக்களை தொகுத்து கொண்டு வருவார். ஆனால் இவர் மூன்றாவது பேச்சாளராக, நிறைவு பேச்சாளராக இவர் எப்பொழுது போவதால் இவர் என்ன செய்வார், இதையெல்லாம் சொல்ல முடியவில்லையே என்ற வருத்தம், ஆதங்கம் அவருடைய பேச்சிலேயே காணப்படும். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு நிறைவு நிலை பேச்சாளராக போற்றுகின்ற அணியிலே பேசிக் வருகிறார். என்ன பேசப்படுறது பார்ப்போம். எத்தனை கருத்துக்கள் தொகுத்து வந்தார், எத்தனை கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு சென்று விட்டார் தெரியவில்லை. வாருங்கள் அம்மா, வாருங்கள் உங்கள் கருத்துக்களை. வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி, எனக்கு முன் பேசிய என் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் பட்டிமன்றத்திற்குள் நுழைகிறேன். இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எந்த காலகட்டத்திலும் தொழிலாளர்களை போற்றித்தான் வந்துள்ளார்கள், இன்னும் போற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் நாடு ஏன் தெரியுமா? நம் நாடு விவசாய நாடு, தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் நிறைந்த நாடு. அதனால் தான் சொல்கிறேன், நம்மை நாமே தூற்ற முடியுமா? போற்றுகிறோம் என்றுதான் சொல்லுவோம். பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியுள்ளார். போற்றாமலையா அப்படி பாடினார்?
வணங்க வேண்டும் என்று பாடுகிறார். துவக்க உரையில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு காட்சியை விவரித்தார். அது 40 வருடங்களுக்கு முன்பு இரும்பு திரை என்ற படத்தில் கூட அந்த காட்சி என் கண்களுக்கு தெரிந்தது. ரங்கநாதன் மில்லில இருந்து ஆள்கள் படையல் போல் வெளியே வருவாங்க. ஏற பிடிச்சவனோ இங்கிலீஷ் படிச்சவனோ ஏழை பணக்காரன் இப்போ ஒண்ணுங்க ஒண்ணுங்க ஒண்ணுங்க. அப்பவே 40 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், எல்லாம் சமத்துவமா இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படின்னு இப்ப கூட பாடி இருக்கிறாங்க. கைகளால் அள்ள முடிகிறா. சிவகாமி அம்மா சொன்னாங்க கையிலே அள்ளுறாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ அவங்களுக்குன்னு தனியா யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க, கைய உரை கொடுக்கறாங்க, அதுக்கு அள்ள வேண்டிய பாதுகாப்பு ஒரு பொருள்களை எல்லாம் கொடுக்கறாங்க. நல்ல சுத்தமா வேலை செய்யறாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தலைக்கவசம் கூட கொடுக்கறாங்க. கை அம்மா தம்பி அண்ணேன்னு கூப்பிடுறாங்க, குப்பைன்னு யாரும் கூப்பிடுறது இல்ல. அது நாகரிகம் இல்லாதவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. குப்பைங்கிறது அவங்க இப்ப செய்யற தொழிலை வச்சு கூப்பிடுறது அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள வேணும்னாலும் பேசிக்கலாம். கடங்காரன்னு உங்களுக்குள்ள பேசிக்கிடுவீங்க. ஆனா அவர் வரும்போது கடங்காரா வான்னு சொல்லுவீங்களா? உங்களுக்குள்ள பேசுற பேச்சையெல்லாம் அப்ப சபையில வைக்க கூடாது. அண்ணன் தம்பின்னு தான் கூப்பிடுறாங்க, ஐயா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. கையில யாரும் அல்றது இல்லை. அவங்க கையில எல்லாம் கவசம் தான் போட்டிருக்காங்க. அந்த காலத்துல வீட்டுல அந்த கால பெண்களுக்கெல்லாம் வேலையே ரெஸ்டே கிடையாது, லீவே கிடையாது, விடுமுறையே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன் விடுமுறை இல்லை? அந்த காலத்துல எல்லாம் பெண்ணுங்களுக்கு மாதம் 3 நாள் லீவு கொடுத்தாங்க. இவங்களாதான் எடுத்துக்கிட்டாங்க. நாகரிகம் முன்னேற்றம்ன்ற பெயரை சொல்லி அந்த 3 நாளும் நாங்க அடுப்பங்கட்டையை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சம்பளம் வாங்கினதுமே ஊர் சுத்துறதுக்குன்னு 3 நாள் கிளம்பிடுறாங்க. பார்க்காத இடத்த பார்க்கணும், போகாத இடத்துக்கு போகணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி லீவ் எடுத்துக்கிட்டாங்க. யாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது இல்லை. கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி விடுமுறையும் கொடுக்குறாங்க. அப்புறம் தொழிலாளர்கள் எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, பெயிண்டரு இவங்களையெல்லாம் யாரும் கூப்பிட முடியாது. நாளைக்கு வேலைக்கு அவங்கள கூப்பிட முடியாது, அவங்களையெல்லாம் பகத்து கொள்ள முடியாது. உங்க வீட்டுக்கு வேலை செய்ய வரும்போது அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தாதான் அடுத்த முறை கூப்பிடும் போது வருவார்கள். எந்த ஊர்லயாவது உழைப்பாளர்கள் உழைக்கிறது மாதிரியே சிலை செய்து வச்சிருக்கிறாங்களா? நம்ம நாட்டுலதான், அங்க நம்ம ஊர்ல தான் இருக்குது. இதுல இருந்தே தெரியலையா நம்ம எவ்வளவு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், எவ்வளவு அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறோம்னு. அப்புறம் ராணுவத்துல இருக்கிறவங்களை யாருன்னா நினைக்கிறீங்கன்னு சொன்னார் கேட்டாரு ஒருத்தர். ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி புதுசு ராணுவத்தோட வந்து பெங்களூர்ல அவரு வேலைக்கு போயிடுவாரு. அந்த அவங்களுக்கு துணை இருக்கிறதுக்கு நான் போவேங்க. வீட்டுல எங்க பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால நான் கடைசி அவங்க வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க இருப்பாங்க. ராணுவ குடும்பத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு எங்க ஊர்ல. ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு தனி மரியாதை உண்டு. அப்புறம் நம்ம வீட்டுல எதனாலும் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள் எது வந்தாலும் நம்ம வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்கார அம்மாவை கூட வேலைக்காரின்னு சொல்ல முடியாது. வந்ததுமே அவங்க பேரைத்தான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள பேர் சொல்லிதான் கூப்பிடுறோம். வயசானவங்களால இருந்தா அம்மா அப்படின்னு சொல்லுவோம், சின்ன பிள்ளையா இருந்தா தங்கச்சி பாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வேலைக்காரவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா வேலையே நடக்காது. அது அந்த காலம் அந்த மாதிரி கூப்பிட்டதெல்லாம். இப்ப எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க. எல்லாம் உழைப்பாளர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாங்க. அவங்கள போற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. போற்றுகிறோம் என்று கூறி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூட முடிக்கிறேன். நன்றி ஐயா, நல்ல தீர்ப்பு கூறுங்கள். பேசும்போது வேலைக்கு வருகிற போதே அவர்கள் பெயரை கேட்டு வைத்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு அவர்களை பெயர் சொல்லித்தான் அழைக்கிறோம். வேலைக்காரி என்றோ சமையல்காரி என்றோ வீடு குத்துவோர் என்றோ சொல்லுவதில்லை. பாத்திரம் குத்துவோர் என்றோ. இப்போதெல்லாம் வீடுகள்ல சமையல் பண்ண வராங்க, வீடு கொடுத்து ஒரு அம்மா வராங்க, துணி துவைச்சு போட்டு ஒரு அம்மா வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொருத்தர் வராங்க. அப்போ அவர்கள் எல்லாம் பெயரை வைத்து தான் அழைக்கிறோம்.
நாம அவங்க வேலையை இழிவுபடுத்துவதில்லை என்று சொன்னாங்க. அதே மாதிரி தொழிற்பாளர்களை இழிவுபடுத்தி அவருடைய தன்மானத்துக்கு குறைவுபடும் வகையிலே பேசினால் நாளைக்கு அவர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள். ஆமா, சிறப்பான ஒரு கருத்தை சொன்னார்கள். தொழிலாளி ஊதியத்துக்கு மட்டும் வேலை செய்துவிட மாட்டான், அவன் தன்னுடைய தன்மானத்துக்கு குந்தகம் வந்தால் எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாலும் வேலைக்கு வரமாட்டான். இது தொழிலாளி வர்க்கத்துடைய சிறப்பான குணாதிசயம். இதே முதலாளிகள் இருக்கிறார்கள் பாருங்கள், தன்மானத்துக்கு குறை வந்தால் கவலைப்பட மாட்டார்கள், லாபம் வரும் என்று சொன்னால் மீண்டும் இறங்கி போய் விடுவார்கள். ஆனால் எப்போதும் அது போல் இறங்கி போவதே கிடையாது. தன்னுடைய தன்மானத்துக்கு குந்தகம் வந்தால் அந்த இடத்திலே எத்தனை 1000 கொடுத்தால் நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று முடிவெடுத்துவிடும். இது தொழிலாளி வர்க்கத்துக்கான ஒரு வர்க்க குணம். இது வர்க்க குணம். அழகாக சொன்னார். தமிழ்நாட்டிலே உழைப்பாளருக்கு சிலை வைத்திருக்கிறோம், நாம் போற்றுகிறோம், அதனால் தான் அந்த உழைப்பாளர்களுக்கு சிலை வைத்திருக்கிறோம், உழைப்பாளர் சிலை என்று வைத்திருக்கிறோம். இது சிறப்பான கருத்து. இன்னும் ஒரு கருத்தை கூட அது அவர்களுக்கு வலிமையூட்டுவதற்காக சொல்கிறேன், இந்த அணிக்கு வலிமையூட்டுவதற்காக சொல்கிறேன். சென்னை மெரினா கடற்கரையிலே இன்றைக்கு சென்று பார்த்தால் நிறைய சிலைகள் இருக்கும். வள்ளுவர் சிலை, பாரதியார் சிலை, போப் சிலை, பாரதிதாசன் சிலை, இப்படி வரிசையாக ஔவையார் சிலை, வீரமாமுனிவர் சிலை, இப்படி நிறைய சிலைகள் வைக்கப்பட்டன. ஆனால் இத்தனை சிலைகளை வைப்பதற்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு சிலை உண்டு என்று சொன்னால் அது உழைப்பாளர் சிலைதான். முதலாக அந்த மெரினா கடற்கரையிலே, இன்றைக்கு மெரினா கடற்கரை என்றால் அண்ணா சமாதி என்கிறோம், எம்ஜிஆர் சமாதி என்கிறோம், ஜெயலலிதா சமாதி என்கிறோம், கருணாநிதி சமாதி என்கிறோம், பிறகு சிலைகளை சொல்லுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக தமிழ்நாட்டிலே முக்கியமான இடத்திலே வைக்கப்பட்ட ஒரு சிலை, ஒரு பெரும் பாறையை 2-3 தொழிலாளர்கள் சேர்ந்து நம்புவது போல எந்த ஒரு கடினத்தையும் நாங்களால் தூக்கி தகர்த்தெறிந்து விட முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே, உழைப்பாளரை போட்டுகிற வகையில் ஒரு சிலையை வைத்தது தமிழகத்தில் தான். நாம் தமிழில் தான் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், எனவே உழைப்பாளர்கள் போற்றுகிறோம் என்று ஒரு ஆணித்தரமான கருத்தை வைத்து சொன்ன உடனே சரியான தீர்ப்பை சொல்லுங்கள் என்று என்னை மிரட்டி விட்டு நியாயம், ஏன்னா வலிமையான கருத்தை வைத்தார். ஆனா இன்னொரு கருத்தை வைத்தார், அதில் எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. அந்த கருத்துக்குள் என்னால் அதிகமாக செல்லவும் முடியாது. 3 நாட்கள் விடுமுறை அல்ல, 3 நாட்கள் விடுமுறை கொடுக்கிறது, 3 நாட்களுக்கு பெண்களை ஒதுக்கி வைத்தார், பெண்களை இழிவுபடுத்தினார். அதுதான் உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக உங்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக உங்களை வீட்டின் பின்புறத்திலே உட்கார வைத்தார்கள், உடத்தில் உட்கார வைத்தார்கள், வரவேற்பறையில உட்கார வைத்தார்கள், இல்லையா? அது உண்மை கிடையாது. ஒதுக்கி வைத்தார், இழிவுபடுத்தினார். அந்த 3 நாட்கள் அவர் உருவாக்கியது கிடையாது, இறைவன் உருவாக்கி இல்லையா? அது இயற்கையின் படைப்பு. அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஆணாதிக்க சமூகம் அவர்களை ஒதுக்கி வைத்தது. அது ஓய்வு கிடையாது, இழிவுபடுத்த கருத்தையும் சொல்லி இது போற்றலுக்கான கருத்து ஆகாது என்று எதிரில் வாதாடக்கூடும் என்பதை சொல்லிட்டு அடுத்த நிறைவு பேச்சாளராக கூட்டுகிறது என்ற அணியிலே பேச வருகிறார் திருமதி புதுவை ஆ புவனா. இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் என்று கூறினேன். அதை விட முக்கியமான ஒன்றை சொல்லுகிறேன். இவர் இந்திய மக்கள் நீதி பொதுநல அமைப்பினுடைய மாநில பொறுப்பாளர். சமூக நீதிக்காக, மக்களுடைய மனித நீதிக்காக, மனித உரிமைக்காக போராடுகிற அமைப்பினுடைய ஒரு பொறுப்பாளர். பல நேரங்களிலே குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுகிற போது பெண்களுக்காக முன்னின்று குரல் கொடுப்பவர், போய் வாதாடுகிறவர், பல இடங்களுக்கு சென்று அவர்களுக்கான பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக தன்னை முன்னிறுத்தி
செயல்பாடுகளை செய்ய களப்பணியாக கூறி அவரை வருக, உங்கள் கருத்துக்களை தருக என்று அழைக்கிறேன். வாருங்கள். நீங்க பேசிட்டாம அவங்க அணி நிலைநிறுத்த. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய சமூகத்துல உழைப்பாளிகள் போற்றப்படுகிறார்களா தூற்றப்படுகிறார்களா அப்படின்ற வாதத்தை வைக்கதான் வந்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இத போற்றுறதுன்றது சொல்ல முடியவே முடியாதுங்க. இதுல தூற்றப்படுகிறது தான் அதிகமா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் பேசினாங்க. பிரபாவதி அம்மா பேசினாங்க, கலைச்செல்வி அம்மா பேசினாங்க, ரமணி அம்மா பேசினாங்க. உழைப்பாளர்கள் போற்றப்படுறது நம்ம இன்னைக்கு ரொம்ப வாழ்த்துறோம். உழைப்பாளர் தினத்துக்கு மாத்தி மாத்தி நாங்க வாழ்த்துக்களை வழங்கிக்கிறோம். அன்றையில இருந்து ரமணி அம்மா சொன்னாங்க, அவங்க அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் நம்ம உழைப்பாளர்களை போற்றி கொண்டுதான் இருக்கிறோம், அவங்கள யாரும் நம்ம தூற்றல அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே இங்க உண்மை கிடையாதுங்க. நாம உழைப்பாளர்களுக்கு சும்மா பூசுறோம். இப்ப நீங்க சும்மா மெழுகு பூசுறீங்க, ஆனா வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா, அது சும்மா அதுதான் சொல்லுவேன் நான். அந்த உழைப்பாளர் தினமே எப்படி வந்தது? எத்தனை பேர்களோட ரத்தம், அதை யோசிச்சு பாருங்க. சிக்காகோல நடந்தது, அப்ப 3 லட்சம் பேர் போராடினாங்க. அவங்களோட ரத்தம் தான் அந்த மே தினம், மே 1ஆம் தேதி அந்த போராட்டம் நடந்தது. அப்ப அந்த மே தினத்துலதான் அந்த 1ஆம் தேதி போராட்டம் நடந்தது. அதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் நம்ம உழைப்பாளர் தினமாவே நம்ம கொண்டாடுறோம். இதுல நம்ம போற்றுறதுக்கு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் போற்றவே இல்லைங்க. அந்த நாள்ல இருந்து கொடுமை தாங்க. உழைப்பாளர்கள் அந்த காலத்துல விவசாயம் பண்ணாங்க. தானா அந்த காலத்துல இருந்த மக்கள் வேட்டையாடி சாப்பிட்ட காலம் போக என்னைக்கு தனக்குன்னு சொல்லி பொருளை உருவாக்கி சேர்த்தாங்களோ, தொழிலாளர் முதலாளிகள் சொல்லிட்டு என்னைக்கு அந்த பாகுபாடு வந்ததோ அன்னையில இருந்தே தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. முதலாளிகளோட அந்த அராஜகம் இருந்துன்னு தான் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கு நடந்துன்னு தான் இருக்குது. அது எத்தனை போராட்டங்கள் எத்தனை வந்தாலும் அது போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் இப்ப நடந்துன்னு இருக்குது. ஏன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் போராட்டங்கள் தான் நடக்குது. இப்ப ஆசிரியர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போராடினாங்க, ஒரு 4 நாள் போராட்டம். டாக்டர்ஸ் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க? அந்த தொழிலாளர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காததுனாலதான் போராடுறாங்க. இப்ப காவல் புரியுறாங்க. அவங்களாம் காவலாளிகள் போறோம், வேலை செஞ்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவங்களுக்கு முழு நேரமும் அவங்களுக்கு வேலைதான். அவங்களுக்கு பணி ஓய்வு கிடையவே கிடையாது. அவங்க காவலாளிகள் வேலை செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க ஒரு சில பேர் சொல்லக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கும். வெயில்ல எவ்வளவு நேரம் நிற்பாங்க, பனியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த வெயில்ல எல்லாம் நம்ம வெளியே போவே கஷ்டப்படுறோம். அவங்களாம் எவ்வளவு நேரம் அந்த வெயில்ல நின்று கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் அந்த 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 உழைப்புக்கு தகுந்த இது கிடையாது. அவங்களுக்கு போற்றப்படவில்லை அவங்களெல்லாம். அந்த மாதிரி நம்ம நாட்டை காக்குற அவங்களுக்கே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்களுக்கு ஊறப்பட்ட பிரச்சனைகள் வருது இந்த வெயிலையும் பனியிலையும் அப்படின்னுக்குள்ள அப்புறம் என்ன உழைப்பாளிகளுக்கு நம்ம போற்றப்படுறோன்றதெல்லாம் நடக்குது? கிடையவே கிடையாதுங்க. அந்த அந்த காலத்துல காலையில கோழி கொடுத்து முன்னாடி வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு வர்றப்ப வேலைக்கு. இன்னைக்கும் அந்த சூழல் நடந்துதான் இருக்குது. நீங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போயிட்டு பாருங்களா, நின்றுதான் இருக்கணும். காலையில நான் இப்ப அந்த ஒரு பொறுப்பு கொஞ்ச நாள் எடுத்தேன், அந்த கொடுமை வேணவே வேணான்னு அந்த வேலையை விட்டு நின்ட்டேன். அந்த அளவுக்கு உழைப்பாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காலையில ஏந்து நிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ராத்திரி 11-10 மணி வரைக்கும் அவங்க நின்று அந்த வியாபாரத்தை பண்றேன்னு சொல்லிட்டு உட்காரவே அவங்களுக்கு நேரம் கிடையாது. உட்காரவே கூடாது, நின்றுதான் செய்யணும். எப்படி உழைப்பாளிகளுக்கு போற்றப்படுறோம் நம்ம? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களாங்க? அந்த காலத்துல எல்லாம் மக்கள் நிலம் வைத்திருந்தவர்கள் தொழில் முதலாளிகளாகவும், அங்க விவசாயம் பண்றவங்க தொழிலாளிகளாகவும். அப்புறம் பாத்தீங்கன்னா போர் நடக்கும். போர் நடக்கக்குள்ள பாத்தீங்கன்னா போர்ல கைதிகளா எல்லாரையும் அந்த அடிமைகளாக இட்டுன்னு போயிடுவாங்க. அவங்களை இட்டுன்னு போயிட்டு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. வேலைகள் எல்லா வேலையும், கட்டட வேலையில இருந்து எல்லா வேலையும் வாங்கிக்குவாங்க. அவங்கள முழு நேரமும் வேலை செய்யணும். அப்படி ஒரு கொடுமை நடந்தது. அவங்களுக்குலாம் எத்தனை பேரு, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு பட்ட பெயர்கள் அந்த காலத்திலே வச்சிருந்தாங்க. அழிஞ்சி, அடியான், அடியாள், குடிப்பறையான், கொத்தடிமை, முப்படையான், படியான், அது பண்படையான், அது கூறப்பட்ட பேர்கள். அப்ப அந்த அடிமைகளா போய் அவ்வளவு உழைத்தவர்களுக்கு அவ்வளோ பேரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த போராட்டங்களை எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து, எத்தனையோ பேர் ரத்தத்தை சிந்தி போராடி
இன்னைக்கு அந்த நேரத்தை தான் குறைச்சி இருக்க முடிஞ்சிருந்தோக்கோசம் அந்த உழைப்பாளர்களுக்கான மதிப்பை வந்து என்னைக்கு பெற முடியலண்ணா. நம்ம வந்து உழைப்பை வந்து உழைக்கிறவங்களோட உழைப்பு நமக்கு தேவை எப்பயுமே. அந்த மனுஷன் வந்து உழைப்பு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்குவோம். ஆனா உழைப்பாளிகளை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். வந்து அவன் வந்து ஒரு தீண்டத்தகாதவன் போல உழைப்பாளிகள் வந்து வேர்வை சிந்து உழைக்கிறாங்க. அவங்க தீண்டத்தகாதவர்கள் போல அவங்கள நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு என்ன அப்புறம் நம்ம போற்றப்படுறோம்னு சொல்றது? சும்மா வாயால உழைப்பாளர் தினம் தினம் சொல்லி போட்டுக்கிறதுனால அது போற்றப்படும் வந்துருமா? அது வரவே வராது. அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற வந்து மதிப்பு தான் வேணும். அந்த காலத்துல இருந்தே வந்து அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. என்னைக்குமே உழைப்பாளிகள் எந்த நாளுமே தன்மானத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது. இருந்தாலும் அவங்கள வந்து அந்த தன்மானத்துக்குரியவர்களா மதிக்காததா இருக்கிறவங்க தான் அந்த முதலாளித்துவம் கொண்டவர்கள். அப்படிதான் நான் சொல்ல வரேன். அந்த கால் உரை கொடுத்துடுறாங்களாம், கை உரை கொடுத்துடுறாங்களாம். வேலை செய்யறவங்களுக்கு சாக்கடை, அதாவது சுத்தம் செய்யறவங்களுக்கு என்னங்க, சாக்கடையில இறங்கி செய்யறவங்களுக்கு நீ கால் உரை கொடுத்தா என்ன, கை உரை கொடுத்தா என்ன? முழுசா இறங்கி செய்யறாங்களே, அவங்களுக்கு எது கொடுத்து அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க அந்த இடத்துலதான் இறங்கி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கான அந்த அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்கள வந்து முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்றதுதான் முக்கியம். நம்ம அந்த மாதிரி அவங்க இறங்கலதான் நாம சுத்தமா இருக்க முடியுமா? அதை யோசிக்கணும். அவங்கள ரொம்ப நம்ம சக மனிதரா நம்ம வந்து அதை கொண்டுன்னு போகணும். சக மனிதரா நம்ம நம்மள நடத்தணும்ன்றதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நான் போற்றுதல்னு நான் சொல்லுவேன். அவங்கள வந்து நம்ம பாக்குற பார்வையே வேற மாதிரி பார்த்துட்டு நம்ம சும்மா உழைப்பாளிகளை போராடுறோம், அவங்கள போற்றப்படுறோம், அவங்கள போட்டுறோம், அவங்கள வாழ்த்துறோம், வணங்குறோம்னு தினமும் வாழ்த்துக்களை அனுப்புனா மட்டும் அவங்களுக்குரிய அந்த மரியாதை கிடைச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காதுங்க. அவங்களுக்கு நேரடியா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதான் அந்த அவங்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வைக்கணும். அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். அந்த உழைப்பாளர்களுக்கான சிலை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, அது வந்து 1959 வந்து முதல்ல ஆரம்பிச்சு சிலைகள் அந்த போடுறதுக்கு அவங்களுக்கான அந்த அந்த ரத்தம் சிந்தியதற்கான அந்த வடிவமைப்பு தான் அந்த சிலை வடிவமைப்பு. அதுதான் அந்த சிலை வடிவமைப்புன்னு நம்ம சொல்ல முடியும். எத்தனை பேர் அந்த சிகாகோ பிரச்சனையில குண்டு வெடிச்சு அந்த ரத்தத்தை சிந்தினாங்க. அந்த ரத்தத்துக்கான அந்த கூலிதான் வந்து நம்ம அந்த உழைப்பாளர் தினமாவே நம்ம கொண்டாடி போயின்னு இருக்கிறோங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து மேன்மைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த தொழிலாளர் தினத்துக்கான அந்த மேன்மைப்படுத்தினாலும் அந்த தொழிலாளர்களுக்கான அந்த போற்றுதல்ன்றது நேரடியா அவங்களுக்கு கிடைக்கலன்றதுதான் என்னோட வாதம். அந்த மனிதன், நம்ம உழைக்கிற மனிதனுக்கு வந்து நம்ம என்னைக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதை செய்யற எந்திரத்துக்கு இருக்கிற அந்த பராமரிப்போ பாதுகாப்பும் அந்த உழைக்கிற மனிதனுக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லவே இல்லை. அதுதான் சொல்றேன் நானு. அந்த வந்து இந்த உழைப்பாளிகளுக்கு நாம வந்து தூற்றுறதெல்லாம் கொடுக்குறோம், போற்றுதல் என்னைக்கு நம்ம செய்யலன்னு சொல்லி என்னோட வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. சிறப்பாக அருமையான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். எதிரணியிலே இருப்பவர்கள் வந்தார்கள், போற்றுகிறார்கள், சமூகம் போற்றுகிறது என்று பேசினாங்க. இல்லை, தொழிலாளர்கள் தூற்றப்படுகிறார்கள் என்று பேச நாங்க என்று தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மிகச் சிறப்பாக தான் ஒரு களப்பணியாளராக நின்று எதையெல்லாம் சந்தித்தோம் என்று அழகாக காட்டினார்கள் புதுவை புவனா அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய உரைக்கு பிறகு அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிறைவுரை வழங்க இங்கே இணைந்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்திலே இந்த பக்கம் மூவரும் அந்த பக்கம் மூவருமாக தனது கருத்துக்களை முன்வைத்து எளிமையான கருத்துக்களை கூறினார்கள். திருமதி பிரபாவதி ராஜா அவர்களும், திருமதி ஞா கலைச்செல்வி அவர்களும், திருமதி ரமணி பாலசாமி அவர்களும்
தொழிலாளர் பெருமக்களை இந்த சமூகம் எப்போதும் போற்றிக் கொண்டே இருக்கிறது என்பதை வலியுறுத்தி பேசினார். நிறைவு பேச்சாளராக பேசிய ரமணி அம்மா தீர்ப்பை பற்றி சொன்னார். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு சுற்று அரங்கேறியது. இந்த நிறைவு சுற்றிலே அணித்தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதலிலே தன்னுடைய அணியினுடைய வாதங்களை குறித்து வழங்க வருகிறார். அவருடைய அணியிலும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், பேராசிரியர் ப. கதிரவன், திருமதி புதுவை புவனா ஆகியோர் வலிமையான கருத்துக்களை கூறிவிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் பக்கத்து வலிமையான கருத்துக்களையும் எதிரணியின் தாக்குதலுக்கு பதில்களையும் சொல்ல வருகிறார் திருக்குறள் தொண்டர் உத்தம சுடரொளி டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகம். பாருங்களாம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது எதிரணியில கைபேசியில வாழ்த்து அனுப்பிச்சா அது போற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லார் கையிலயும் கைபேசி இருக்கு. எல்லாரும் புலனத்துல இருக்காங்க, முகநூல்ல இருக்காங்க. அதனால இத ஒரு பொழுதுபோக்காதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்து வர்றதுனால அதை அங்கீகாரம்னா அதை போற்றுறதுக்குரிய விஷயம் அப்படின்னும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி விவசாயி யாராவது கூட்டுறோமா அப்படின்னு கேக்குறாங்க. சொன்ன மாதிரி விவசாயிகளுடைய போராட்டத்தை நம்ம காதுல வாங்கிக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு காய்கறியோ இல்ல பழமோ ஏதோ ஒண்ணு விலையை உயர்ந்துச்சுன்னா எல்லாம் கிட்டதானே செய்யறாங்க. என்ன இந்த விலை விக்குது, தக்காளி 200 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. அப்ப யாராவது விவசாயிகளை போட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. அவங்க விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அதன் காரணமாகதான் அதனுடைய விலை உயர்கிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு விவசாயினுடைய உழைப்பை நம்ம மனசுல எடுத்துக்காம அங்க தூற்றும் போது அந்த பொருளுக்கான மதிப்பும் இல்லை, அந்த பொருளை விளைவித்தவர்களுக்கான மதிப்பும் இல்லை. அந்த இடத்துல அவர்களை தூற்றதான் செய்தார்கள். விவசாயிகளை உலகமே தூற்றியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். மாதாவிற்கும் மதிப்பில்லை, ஒரு தந்தையினுடைய உழைப்பிற்கும் இன்றைக்கு அங்கீகாரம் இல்லை. ஆசிரியர் என்பவர் குருவினுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு குழந்தைக்கு அறிவையும் ஞானத்தையும் மூட்டக்கூடியவர். இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்முடைய அமைப்பிலே பல ஆசிரியர்கள் இருக்கீங்க. உங்களுடைய வேலை போற்றப்படுகிறதா அப்படின்னு நீங்களே உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்காக தான் கண்டிக்கிறார். அவருக்கு நல்லதை கத்துக் கொடுக்குறாங்க. அப்போ பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிச்சா அந்த இடத்துல அந்த பெற்றோர் அதை ஏத்துக்கிறீங்களா? அதை போட்டுறீங்களா? ஒரு ஆசிரியர் என்னுடைய பிள்ளைய கண்டிக்கிறாங்க அப்படின்னா அது நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? யாரு அவங்க? அந்த ஆசிரியர் யாருன்னு சொல்லு, எப்படி உன்னைய திட்ட போச்சு அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆசிரியர் தானே குறை சொல்றீங்க. அந்த இடத்துல ஆசிரியரை போட்டுறீங்களா? ஐயா சொன்ன மாதிரி எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் ஒரு ஆசிரியரை பார்த்தா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆசிரியருக்கான மரியாதை நம்ம மனசுல என்னைக்குமே இருந்துச்சு நம்ம காலத்துல. ஆனா இப்போ உள்ள காலத்துல இப்ப இருக்கிற மாணவர்களிடையே ஆசிரியர்களுக்கு மரியாதை ஏன் இல்லை அப்படின்னா நம்ம ஆசிரியர் பணியை போற்றுவதில்லை. ஆசிரியரை யாரும் மதிப்பதில்லை. அவர்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இதே மாதிரிதான் ஒவ்வொரு தொழிலாளியும் போற்றப்படுவதில்லை. போற்றப்பட்டால் போராட்டம் அந்த இடத்தில் நடக்காது. இன்னைக்கும் நாட்டுல ஒவ்வொரு மூலை முடுக்குலயும் போராட்டங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக போராட்டம் ஏன் நடக்குது? ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழிலுக்கு அங்கீகாரம் இல்லை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை, அவர்கள் போற்றப்படவில்லை. அதனாலதான் தினம் தினம் ஒரு செய்தி நீங்க பார்க்க முடியும். செய்தி தொலைக்காட்சியை போட்டீங்கன்னா இந்த இடத்துல போராட்டம், இங்க அதற்காக போராட்டம், அங்க இதற்காக போராட்டம் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்க எல்லாம் பணியாற்றினாங்க. அவங்கள நாங்க குறை சொல்லவே இல்லை. அவங்க எல்லா பணியும் செய்யதான் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சுதானா? இல்லை. நிறைய மருத்துவர்கள் உயிரிழந்தார்கள், செவிலியர்கள் உயிரிழந்தார்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம்? அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணோம்? திருப்பி இன்னொரு உயிரிழப்பு இல்லாமல் இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணோம்? எதுவுமே நம்மளால செய்ய முடியலையா? கொரோனா காலத்துல யாருக்கும் எதுவுமே புரியல. எல்லாரும் மற்றவர்களை குறை சொல்லிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இப்படிதான் இருந்தமே தவிர யாரும் அவங்களுடைய செயலையோ அவங்களுடைய பணியையோ போற்றல. அவங்களுடைய உயிரிழப்பை ஈடு செய்ய யாரும் முன் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரணியில ஐயாவே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாரு. பெண்களுக்கு 3 நாள் விடுமுறை, அது விடுமுறை கிடையாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 3 நாள் விடுமுறை வந்து என்ன, இப்ப நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப மே தினம் உங்களுக்கு விடுமுறைனா உங்களுக்கு விடுமுறை, அந்த விடுமுறை நாள்ல நீங்க வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா வெளியில போகலாம், இல்ல எங்கனாலும் போகலாம். ஆனா இந்த மாதவிடாய் காலம் 3 நாள் விடுமுறைன்னு சொல்றீங்களே, இந்த 3 நாள்ல உங்களால எதுவும் பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு அவசர விடுப்பாக, ஒரு மருத்துவ விடுப்பாக தான் கருதப்படுகிறது. அதை வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை அப்படின்னு வந்து கண்துடைப்பாக சொல்லி நீங்க வந்து பெண்கள் போற்றப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களை நீங்களே வந்து ஏமாத்திக்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உழைப்பாளர்கள் வந்து மதிக்கப்படுவதில்லை, அவர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவதில்லை. அதனால் உழைப்பை வந்து போற்ற கற்றுக்கொள்வோம். மே தினத்தில் விடுமுறை விடுவதால் மட்டும் வந்து உழைப்பாளிகள் போற்றப்படுகிறார்கள் என்று பொருள் இல்லை. அதனால் உண்மையாக மனதார நாம் ஒவ்வொரு ஊழியர்களையும் போற்றுவோம், அவர்களை மதிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. கட 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 வந்து அடிச்சாங்க. அடுத்த அணியில வந்து பேச போறாங்க திருமதி பிரபாவதி ராஜா. திருமதி பிரபாவதி ராஜா பன்முக தன்மை கொண்டவங்க, கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிற தன்மை கொண்டவங்க, இப்படி பல முகங்களை கொண்டவர்கள் திருமதி பிரபாவதி ராஜா. அவங்க தங்களுடைய அணியினுடைய நிறைவு வாதங்களை வைக்க முன்வருகிறார்கள். வாருங்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான வாதங்களை தொடர்ந்து நம்முடைய வாதத்திற்கு வருவோம். அவர்கள் கூறுவதிலேயே நமக்கு பொருத்தமான வாக்கியங்களும் சொற்களும் வாதாட்டங்களும் அமைந்திருக்கிறது என்பதை கூறலாம். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை, அவர்களை மதிக்கவில்லை. மதிப்பு என்பது என்ன என்று தெரியவில்லை. நீங்கள் வாருங்கள் அமருங்கள் என்று சொன்னால் போதாது, அவர்களுக்கான காப்பீடு அளிக்கப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து, தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்படுகிறது, அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் தரப்படுகின்றன, பிரசவ வேளையில் பெண்களுக்கு 6 மாதங்கள் விடுப்பு தரப்படுகின்றது, அற்புதமான வேலை வாய்ப்புகள் தரப்படுகின்றது. அவர்களுடைய பணி, அந்த பணி நீங்கள் சிரமம் என்று கூறுகிறீர்கள், அவர்கள் அந்த பணியை சிரமமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பணியும் கிடைக்காவிட்டால் அவர்களது வாழ்வுதான் சிரமமாக இருந்திருக்கும் என்பதை ஒருவரும் கூட நினைத்து பார்க்கவே இல்லை. பெண்களுக்கு உரிமைகள் அளிக்கப்படுகிறது, பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது, பெண்கள் சிரமப்படுகிறார்கள் என்று எப்படி கூற முடியும்? அதுதான் வாழ்க்கையின் முன்னேற்றம், சமுதாயத்தின் முன்னேற்றம். அதை சில சமயங்களில் தன்னை போல் பிறரை நினை என்று கூறுவது சரிதான். ஆனால் நீங்கள் எவ்வாறு சமுதாயத்தை பார்க்கிறீர்கள்? நீங்கள் உங்களால் வாழ்த்தப்படவில்லை என்பதனால் அனைவரையும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறீர்கள் பார்த்தீர்களா? அதுதான் கேள்விக்குறியாக அமைகின்றது. சிகாகோ புரட்சியின் விளைவின் அந்த விளைவினால் வந்ததுதான் என்ற 8 மணி நேர வேலை வாய்ப்பு. அது பகலிலேயே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதன் வெற்றிதான் இது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய புரட்சியையே சொல்லிக் கொண்டிருந்தால் புரட்சியின் விளைவுகளும் இதுதானே. மேலும் இந்த காஞ்சி கதிரவன் ஐயா கூறும்போது பழங்காலத்தில் கூறப்பட்ட சொற்களை மீண்டும் கூறுகிறார். அது எந்த காலத்தில் அவர் இருக்கிறார் என்பதே இப்பொழுது தெரிகிறது. இப்பொழுது அம்பேத்கரின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது, அம்பேத்கரின் வழி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சட்டத்துறைகளில், எத்தனையோ துறைகளில் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். இன்றும் பரம்பரை தொழிலை எவரும் செய்யவில்லை. அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு ஊதியத்தை பாருங்கள், கேட்டால் உங்களுக்கு தெரியும். நானே ஒரு நபரிடம் கேட்டு பார்த்தேன், உங்களுக்கு ஊதியம் என்ன? 50,000 ரூபாய் ஊதியம். 50,000 ரூபாய் பெற வேண்டும் என்றால் நீங்க எத்தனை பட்டம் பெற்றாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த காலத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. ஐயா கூறியது போல் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அற்புதமான சேவையையும் செய்து அதற்கான ஊதியத்தையும் பெற்று அவர்கள் பொருளாதார நிலையில் உயர்ந்து அவரது பையன் மருத்துவனாக இருக்கிறான். பெண் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அவரது வாழ்க்கை நிலையை ஒரு முறை பார்த்தீர்களா? அதை சிந்திக்காமல் கண்ணில் கண்பதையே வைத்துக் கொண்டு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எது கஷ்டம் என்றே உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் படுவது கஷ்டம் என்பது அவர்கள் தொழிலாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் கஷ்டமாக அமையாது. அடுத்ததாக நாம் கூறுவது என்றால், ஐயாவே சொல்லிவிட்டார்கள், தொழிற்சங்கத்தில் அவர்களை மதிக்கவில்லை, அதனால்தான் அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று கூறும்போது ஐயா நகைத்தார். தொழிற்சங்கத்தாரால் இன்றும் மதிக்கப்படுகிறார் அவர். அதை மேலும் சிறப்பிப்பதற்காக அவர் இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை உங்களுக்கு தெரியவில்லை, உங்கள் கண்ணோட்டத்திலேயே நீங்கள் பார்க்கிறீர்கள். பெண்களின் உரிமையை பறிக்கப்பட்டது. பெண்கள் வீட்டில் சமைக்கும் போது யாருமே பாராட்டப்படுவதில்லை என்கிறார். மிகவும் வருத்தமாக இருக்கிறது நம்ம காஞ்சி கதிரவன் ஐயா வீட்டு குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது. இப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், ஏன் பெண் வரவில்லை கதிரவன் ஐயா வீட்டில் இருந்து என்று. அவர் வர விடமாட்டார். ஏனென்றால் அவர் ஆணித்தரமாக பெண்களை மதிக்கவில்லை. பெண்களை பழங்காலத்தில் இருக்கும் அளவிற்கு கூட அவர் மதிக்கவில்லை. என்று உணவிற்கு கூட சரியாக இருக்கிறது என்று சொல்ல மனமில்லாதவர் எப்படி பெண்களை வெளியே கொண்டு வர முடியும்? அதைத்தான் நான் நினைத்துக் கொள்கிறேன். பெண்கள், பெரியார் காலத்தில் பிறந்த நீங்கள்
பழைய காலத்தில் வளைந்து கொண்டிருப்பை கூறுகிறது மிகவும் சிரிப்பாக இருக்கிறது. பெரியார் கூறியிருக்கிறார், யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் ஏன் நானே சொன்னாலும் உனது புத்திக்கு பொது அறிவிக்கு பொருந்தாத எதையும் செய்யாதே என்று கூறுகிறார். சும்மா நேரத்திற்காக அவர் சொன்னார், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி. நீ என்ன செய்கிறாய் சமுதாயத்திற்கு? நீ மதிக்கிறாயா? உன்னை நீ மதித்தால் உன்னை போல் பிறரையும் மதிப்பாய். பிறரை மதிக்கவில்லை, பிறரை போற்றவில்லை என்பது உனது தவறு. போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும், போற்றுவதை வரவேற்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் உள்ளத்தில் போற்றுகிறீர்கள், ஆனால் வெளியில் இந்த வாதத்திற்காக உழைப்பாளிகளை போற்றவில்லை என்று கூறுகிறீர்கள். அது தவறான ஒன்று. ஆசிரியர்களை மதிக்கிறீர்களா என்று கூறுகிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் கேட்டு பாருங்கள், செதுக்கிய சிற்பியாக எந்த குழந்தை வாழ்வில் வெற்றி பெறுகிறதோ நிச்சயமாக எனது ஆசிரியரின் துணையோடு நான் வந்தேன், எனது ஆசிரியர் தான் எனக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்க சொன்னார் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறார்கள். அதெல்லாம் அற்புதமான வார்த்தைகள். நீங்கள் அதன் சுவையை ரசிக்கவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. பேராசிரியர்கள் பெருமகனார் என்று கூறும்போது இப்படி ஒன்றையும் புரியாமல் கூறுவது சரியல்ல. விலை உயர்வு என்று கூறும்போது அது விவசாயிக்கு அல்ல, விவசாயியின் பொருட்டு அல்ல. அது அந்த அறிவே இல்லையே, அந்த அறிவையே தேடிக்கொள்ள வேண்டுமே. ஒரு பொருளின் விலை உயர்கிறது என்பது விவசாயிக்கு வருமானம் என்பது அல்ல. அங்கு அவர்களுக்கு எந்த நிலையில் அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள், இந்த வெயிலிலும் அவர்கள் உழைத்து அதை கொண்டு வரும் போது அவர்களது செலவு 2 மடங்காகிறது, ஏன் 3 மடங்காகிறது. தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் சேர்க்கும் போது அதை அறிந்து கொள்ளாத பொறுப்புள்ள சமுதாய நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய அதை விவசாயிகள் மீது பழி போடுவது சரியல்ல. அற்புதமான அரசின் தோற்றமும், அரசு எத்தனை பேருக்கு அவர்களை சிறந்த மருத்துவர்களை அழைத்து கொரோனா காலத்தில் பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கு எவ்வளவு சேவை செய்திருக்கிறது, அவர்களை பாராட்டி இருக்கிறது, அவர்களுக்கு விருதுகளும் கடைசியாக வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களது சேவை எத்திசையிலும் போற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதனாக கூறி தொழிலாளர்களை மேம்படுத்துவதற்கு எத்தனை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொள்கிறது, எத்தனை சட்டங்கள் இருக்கிறது, அது நடைபெறப்படுத்துகிறது என்று மேலும் கூறி நான் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். அனைவரையும் நாம் போற்றுகிறோம் என்பது உள்ளத்தளவில் உண்மையே, அதை உதட்டளவில் மாற்ற வேண்டாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி. மிகச் சிறப்பான உரையை வழங்கி நிறைவு செய்திருக்கிறார் ராஜா. அவர்கள் அணிக்கு சிறப்பான வாதங்கள் இருக்கிறார். அதே போல என்ற 2 பக்கத்து அணியிலும் அவரவர் அணிக்கு வலு சேர்க்கிற வகையிலே தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் 2 அணியினுடைய கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நடுவராக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற பொழுது இந்த பட்டிமன்ற தலைப்பே ஒரு சிக்கலான தலைப்பாக இருக்கிறது. இன்றைய சமூகத்திலே போற்றப்படுகிறார்களா தூற்றப்படுகிறார்கள் என்றால், ஒரு பக்கத்தில் போற்றப்படுகிறார், உண்மைதான். பல உரிமைகள் கிடைத்திருக்கு, பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, உண்மைதான். தூற்றப்படுகிறார் என்பது உண்மைதான். பல நேரங்களில் பல இடத்திலே தொழிலாளர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார் என்பதும் உண்மைதான். இதிலே போற்றப்படுவது தூற்றப்படுவது என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு தொழிலாளியை அழைத்து நீங்க நல்ல தொழிலாளி, சிறந்த தொழிலாளி, அவருக்கு ஒரு விருது கொடுப்பதல்ல போற்று, அவரை பாராட்டுவதல்ல போற்றுவது. அது அந்த தனி நபரை, அந்த தனி தொழிலாளியை போற்றுவதாகும். ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கத்தை போற்றுகிறோமா தூற்றுகிறோமா என்றுதான் நாம் இதை பார்க்கிறோம். யாரோ ஒரு சிலரை போற்றுவதற்கு நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட பார்த்தால் தொழிலாளர்களை பற்றியும் ஏழை எளிய மக்களை பற்றியும் எழுதிய எழுத்தாளர்களுக்கு விருது வழங்குகிறார்கள். விஜய் அவார்டு கொடுக்குறாங்க, இன்னமும் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. ஆனால் தொழிலாளர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், இந்த அணியிலே தூக்குகிறார்கள் என்ற அணியின் சார்பில் பேசியவர்கள் ஒவ்வொரும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். போர்ச்சுகல் என்ற அணியிலும் மிகச் சிறப்பாக, அதாவது காப்பீடு வழங்கப்படுகிறது, தொழிலாளர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது, அவருடைய உயிருக்கும் அவர்களுக்கு நேரக்கூடிய துன்பங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் கூட காப்பீடு வழங்கப்படுகிறது என்கிற ஒரு கருத்தை வைத்தார். இன்றைக்கு
அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வருமான கோட்டு வருவாய் கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காப்பீடுகள் வழங்கப்படும். அதே மாதிரி 6 மாதம் விடுமுறை கொடுக்கப்படும். இதெல்லாம் யாருக்கு? ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் சாதாரண ஏழை எளிய மக்கள் தொழிலாளிக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் யாரு 6 மாசம் விடுப்பு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? இந்த 6 மாசத்துக்கு காப்பீடு அவங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க? என்ன வகையில பாதுகாக்கப்படுறாங்க? எனவே இதெல்லாம் ஒரு அமைப்பு சார்ந்த நிறுவனமயப்பட்ட எல்ஐசி, பேங்க் போன்ற நிறுவனங்கள் கிடைக்கக்கூடிய உரிமைகள் தவிர 8 மணி நேர வேலை வாய்ப்பு பத்தி அம்மா அருமையா சொல்றாங்க. சிறப்பான கருத்து. சிகாகோ நகரத்திலே ஒரு போராட்டம், 16 மணி நேர உழைப்பை குறைத்து 8 மணி நேரமாக வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்கிற போராட்டம். அதற்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பு டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தாரு. நான் கூட முதலாக தமிழ்நாடு சட்டம் மே தின விடுமுறை உண்மைதான். ஆனால் இன்றைய புதிய சட்டம் தெரியுங்களா உங்களுக்கு? புதிய சட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கார்பரேட் நிறுவனங்கள் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் வேலை வாங்கி கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு. தெரியுமா? 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேரம் தான் உழைக்கிற நேரம் என்பதற்கு மாற்றாக அவங்க வேலை வாங்கிக்கலாம், இவங்க வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது போகட்டும். நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டும். ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கிறேன். போற்றுவது என்று சொன்னால் உரிமை வழங்கப்பட்டதா இல்லையா? இதுதான் கேள்வி. இந்த டார்கெட் ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தொழிலாளர்களுக்கும் அல்லது மூளை உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணி தர்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மேம்போக்காக பார்த்தால் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் அந்த அர்த்தம், அவ்வளவுதான். அது ஏதோ அந்த தொழிலாளி வேலை செய்யாது போலவும், அவன் வேலை நேரத்திலே வேலையை செய்யாமல் ஏமாற்றுவது போலவும், அவனுக்கு ஒரு டார்கெட், ஒரு அளவு, இந்த அளவுக்கு நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்வது போல மேம்போக்காக தெரியும். ஆனால் உண்மையில் என்ன என்று பார்த்தால், 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒருவன் தலையிலே கட்டி 2 பேருடைய கூலியை கொடுக்காமல், ஒரு கூலியில் ஒரு சம்பளத்தில் 2 பேருடைய வேலையை வாங்குவது தான் டார்கெட். இதுல யார் யார் பலியாகிறாங்க? இந்த தொழிலாளி அதிகப்படியான வேலை செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். இது போற்றுவதா தூற்றுவதா? அவனுக்கு உரிமை வழங்கப்படுகிறதா மறுக்கப்படுகிறதா? சரி, அந்த வேலையை கொடுத்த உடனே அவன் வேறு வழி இல்லை, அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த டார்கெட்டை எட்டுகிறான். அப்படி எட்டினால் என்ன செய்கிறான்? அவனையும் அறியாமல் இன்னொரு தொழிலாளியுடைய வேலை வாய்ப்பை பறித்து விடுகிறான். இன்னொரு தொழிலாளி கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பது, அதை இவனே இன்னொரு கூலி கொடுக்காமல் செய்துவிட்டு பிச்சை காசு இன்சென்டிவ் வாங்கி கொள்ளுகிறான். இவனுக்கு 1000 சம்பளம், அவனுக்கு 1000 சம்பளம் என்று சொன்னால், ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கான வேலை செய்துவிட்டு 1100 ரூபாய் வாங்கி கொடுத்தார். இதுதான் இன்றைய நவீன சுரண்டல் வடிவம். நவீன சுரண்டல் வடிவம் இது, இந்த டார்கெட் பிக்சிங். அதே மாதிரி ஒரு வேலை நிறுத்தம் இருக்குது, ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடக்குது. இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடந்த உடனே மாலையில காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு தர்ணாவோ ஒரு போராட்டம்னா கைது செய்து கொண்டு போவார். ஒரு காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று ஒரு கல்யாண சட்டத்தில் அடைத்து விடுவார். மாலை 4 மணிக்கு அனுப்பி விடுவார். இது எதற்காக செய்கிறார்கள்? அவன் போராடிட்டு போறான், இங்க இருந்து கத்துறது அங்க கத்திட்டு போறான், விட்ட வேண்டியதானே? யோசிச்சு பாருங்க. காலையில 9 மணிக்கு வர்றான், போராட்ட தொடங்குறான், 10:30 மணிக்கு கைது பண்றீங்க, கொண்டு போய் ஒரு அறையில அடைச்சு வைக்கிறீங்க, ஒரு அரங்கத்துல ஒரு மண்டபத்துல அடைச்சு வைக்கிறீங்க. அடைச்சு வச்சுட்டு 4:30 மணி 5 மணிக்கு அவங்கள விடுவிச்சு அனுப்பிச்சிடுறீங்க, பேரெல்லாம் எழுதி வாங்கி அனுப்பிச்சிடுறீங்க. இது எதுக்காக? அந்த போராட்டம், அந்த தொழிலாளி வர்க்கத்துடைய குரல் சாதாரண மக்களை எட்டிவிடக்கூடாது, அந்த பக்கம் போறவங்க அதை கேட்டக்கூடாது. அதுக்காக அவங்க கைது செய்து
சொல்லுவாங்க. ஏன் அவங்களை இங்கே விட்டு எங்கே கத்திட்டு போறாங்க? கத்த விட வேண்டியதானே? ஏன் கத்த விட மாட்டேன்றாங்க? இது போற்றுவதா தூற்றுவதா? அவருடைய உரிமையை பறிப்பதா கொடுப்பதா? அவன் தன் உரிமையை கூட மக்களுக்கு சொல்லிவிடக் கூடாது. அவனை கூட ஒரு இடத்துல அடைச்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போட்டு போலதான். நன்றாக யோசித்து பாருங்க. 6 மணி வரை அங்கே இருப்பவன் இங்க ஏன் கத்தி விட்டு போகலாமே? என்ன செய்து நடப்பாங்க? கேட்டால் அமைதிக்கு சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு யாருக்கு? மக்களை காப்பதற்கான சட்டம். அந்த மக்கள் தானே போராடுகிறார்கள். அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும்? இதெல்லாம் புரிந்து பார்த்து அவனை சிறையிலும் அடைக்க மாட்டான். ஏன்? அவன் சிறைக்கு சென்று விட்டால் அந்த சிறையுடைய அச்சம் போய்விடும். அந்த அச்சம் போய்விட்டால் அவனுடைய போராட்டம் வலிமை பெற்றுவிடும். எனவே அவன் சிறையில் அடைக்க மாட்டான். இதுதான் திட்டம். இதான் நம்ம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சற்றேறக்குறைய எண்ணற்ற மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துடைய முடிவு என்பது எப்போதுமே தொழிலாளி வர்க்கத்துக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கு. காரணம் என்று சொன்னால் அந்த தொழிலாளி உற்பத்தியில் ஈடுபடுகிறார். அந்த உற்பத்தி தான் விலையாகிறது. அது விலையானால் தான் லாபம். எனவே முதலாளி ஒரு கட்டத்திலே தன்னுடைய லாபம் பறிபோய்விடும் என்று வருகிற பொழுது நன்றாகிறது. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைப்பாங்க. என்னவென்று சொன்னால், இந்த தொழிலாளர் போராட்டத்திலே யார் முன்னின்று நடத்தினார்களோ, யார் முனைப்பாக செயல்பட்டார்களோ, யார் செயல் வீரர்களாக இருந்தார்களோ, அந்த 3 பேரை, அந்த 5 பேரை வேலையை விட்டு நீக்கிறேன். அவர்களுக்கு என்ன தொகை வேணுமோ கொடுத்துடுறேன். அவங்களுக்கு இந்த வேலை செஞ்சாக்கா 10 வருஷம் இன்னும் அவங்களுக்கு பணி இருக்கு. 10 வருடத்துக்கு அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்களோ அதை போல 1.5 மடங்கு காசை இப்பவே குற்றம் அவங்க வெளியே போகுது. ஏன்னா இது போன்ற தொழிலாளர்கள் இருந்தால், இவர்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்று தெரிந்தால் தொழிலாளர்கள் மிகவும் வெகுண்டு விடுவார்கள். தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து போராடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் விக்டிமைஸ்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது பழிவாங்கப்பட்ட தொழிலாளர்கள். விக்டிமைஸ்ட் ஒர்க்கர்ஸ். அந்த பழிவாங்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து அவளை அனுப்பி விடுவார்கள். ஆனால் அதிலும் அந்த முதலாளி வந்து ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு என்று சொன்னால், தொழிற்சங்க இயக்கத்தை தொடர்ந்து கட்டியெடுத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த விக்டிமைஸ்ட் தொழிலாளர்கள் தான் என்பதை மறந்துகிறார். அவன் வெளியே வந்த உடனே அந்த பணத்தை வாங்கி வீட்டுக்கு கொடுத்து விட்டு நேரடியாக தொழிற்சங்க இயக்கத்தில் வந்து முழு நேர தொழிற்சங்க போராளியாக மாறிவிடுவார். இதுதான் காலாகாலமாக நடக்கும். அதிலும் அந்த முதலாளி வர்க்கம். எனவே தூற்றுகிற அந்த முதலாளி வர்க்கம் தோற்று விடுகிறது. மக்கள் போற்றுகிறார்கள். அவர்கள் அந்த உழைக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள். தங்களுடைய நிலையை உணராமலே இருக்கிறார்கள். தொழிலாளிகளை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். சரி, போற்று. இந்திய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதியிலே முதலிடம் வகிக்கிறது என்று இந்திய நாட்டின் அரசு சொல்லுகிறது. இந்திய அரசு, திருப்பி சொல்ற, இந்திய அரசு மாட்டிறைச்சி ஏற்றுமதியிலே முதலிடம் வகிக்கிறது என்று பெருமிதமாக இந்திய அரசு சொல்லுகிறது. ஆனால் மாடுகளை வெட்டுவதற்காக கிடைத்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆங்காங்கே பிடித்து அடிக்கப்படுகிறார்கள், கொடுக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இது எப்படி போற்றுவதாகும்? ஒரு பக்கத்திலே அவர்கள் உற்பத்தி செய்து தருகிறார்கள். இந்த நாட்டுடைய முதல் தரமான முதலிடம் வகிக்கக்கூடிய அளவுக்கு அதை ஏற்றுமதி செய்கிறார்கள். ஆனால் அது பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் அடிக்கப்படும். இது எப்படி போற்றுவதாகும்? இப்ப நிறைய இருக்கிறது. எந்த 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 தொழிலாளிகளை எல்லாம் நீங்கள் போற்றுகிறார்கள் என்று சொன்னீங்களோ அவர்கள் எல்லாம் நம்ம ரமணி அம்மா சொல்ற போது சொன்னாங்க, மருத்துவர்களை பற்றி சொன்னாங்க. கலைவாணி கலைச்செல்வி அம்மா சொல்ற போது அழகா சொன்னாங்க. கொரோனா காலத்துல மருத்துவர்களா எப்படி எப்படியோ செஞ்சாங்க, அவ்வளவு நம்ம போற்றலையான்னு சொன்னாங்க. அது நான் என்ன கேட்கிறேன்னா, எவர்களை எல்லாம் நீங்கள் போற்றுவார் சொல்லுகிறீர்களோ அவர்கள் தான் நாள்தோறும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்போது சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியர்கள் போராட்டம், பேருந்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பல்வேறு தரப்பில் போராட்டம்.
இப்படி தொழிலாளர்கள் நாள்தோறும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்கள் உண்மையிலேயே போற்றப்பட்டிருந்தால் அவர்கள் எதற்காக போராட வேண்டும்? நான் காட்டுகிற இடத்தை அந்த இடத்தில் பாருங்கள். சென்னையில விருந்தன் மாளிகை எதிர்த்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. வள்ளுவர் கோட்டை அருகில் ஒரு இடம் இருக்கு. நாள்தோறும் ஏதேனும் ஒரு தொழிலாளர் போராடி கொண்டே இருக்கிறார்கள். போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அவர்கள் போராடுகிறார்கள்? தொழிலாளிகளை போட்டி இருந்தால் அவர்கள் ஏன் போராட வேண்டும்? மந்திரியை போல ஆட்சியாளர்களை போல அமைதியாக இருப்பார்களே. அழகாக சொல்றார் வாசகர். மரம் அமைதியை விரும்பினாலும் காற்று அதை விடுவதில்லை. இந்த தொழிலாளர்கள் போராடுவ வேண்டும் என்று எந்த நேரத்தில் நினைப்பதே கிடையாது. அவர்கள் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள். வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும், கொள்ள குட்டையை காப்பாற்றணும், நல்லபடியா சந்தோஷமா இருக்கு. இதுதான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் ஏன் போராடுகிறார்கள் சொன்னால் அவர்களை போராட தூண்டுகிறது இந்த சமூகம். இந்த சமூக அமைப்பு, சமூகம் என்று சொன்னா உங்களையோ என்னையோ இந்த சமூக அமைப்பை சொல்லுது. இந்த சமூக அமைப்பு அவர்களுக்கு எதிரான அமைப்பை கொண்டதாக, எதிரான சாரத்தை கொண்டதாக இருப்பதாக அவர்களை போராட தூண்டுகிறது. வழி இல்லாமல் போராட. அவன் பட்டினி கிடக்கிறான், தலையிட்டா அவன் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்? நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல, அங்க எதுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கணும்? ஏன் இருக்கிறான்? அவனுடைய உணவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சொல்லுவார். ஒரு கதை சொல்லுவார். கார்ல் மார்க்ஸ் உடைய படிக்கும் போது அது ஒரு கதை ஒண்ணு. ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்பான், ஏன்பா வேலைக்கு போனியாப்பா? போனேன்டா. எங்கப்பா நீ வேலை செய்யற? நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்ய. இன்னைக்கு நிலக்கரிலாம் வெட்டினியா? வெட்டண்டா. எவ்வளோ வெட்ட? நிறைய வெட்டினேன். அப்புறம் ஏன்பா நம்ம வீட்டுல கனப்படுப்பு நிலக்கரி இல்லைன்னு கேட்பான். இது ஒரு வெளிநாட்டு கதை. வெளிநாட்டுல குளிருக்கோசரம் நிலக்கரி அடுப்புல போட்டு எரிய வைப்பாங்க. அப்ப அந்த கனப்படுப்புல அந்த குளிருக்கு இதமா இருக்கும். அந்த இடத்துல அவங்க வாழ்வாங்க. அதை பத்தி அந்த பையன் கேட்கறான், அந்த கனப்படுப்புக்கு ஏன்பா கறி இல்லைன்னு. நீ நிறைய கறி வெட்டலையே அப்பான்னு கேட்பான். அப்போ நிறைய கறி வெட்டினேன், ஏராளமான கறியை வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆனால் நம் வீட்டிலே கறி இல்லை என்று சொல்லுவார். இதுதான் இந்த சமூகத்துடைய முரண்பாடு. உற்பத்தி செய்வான், ஆனால் அந்த உற்பத்தி செய்த பொருள் தனக்கு கிடைக்காது, தன்னால் அனுபவிக்கும். இன்றைக்கு நம்முடைய அரசு ஊழியர்கள் அல்லது பெரிய நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லோருக்கும் ஒன்றை என்னென்ன நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அடிக்கடி 5000 10,000 சம்பளம் உயர்வு. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்து விட்டார்கள். கிடையவே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கவில்லை அந்த சம்பள உயர்வு. பிறகு யாருக்கு கொடுத்தாங்க? எங்க தானுங்க கொடுத்தாங்க சம்பள உயர்வு? நான் கொண்டு போய் என் பொண்டாட்டிக்கு தானுங்க கொடுத்தேன். கொடுத்தீங்க. இந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க? புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். புதிதாக அறிமுகமாகியுள்ள ஒரு டிவியை வாங்குவதற்காக போய்விட்டார்கள். எனவே இந்த ஊதிய உயர்வு உங்களுக்கு வழங்கப்படுவது அல்ல. யாரோ ஒரு முதலாளி தயாரித்த ஒரு உற்பத்தி பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வழங்கப்படுகிற ஊதிய உயர்வு என்பதை நீங்கள் மறந்துவிடாது. இப்படி நீங்கள் ஊதிய உயர்வு வாங்கிக் கொண்டே சென்றால் என்ன ஆகும் என்று சொன்னால், சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஏற்படும். விலைவாசி இப்படித்தான் உயர்வு. இப்படிதான் பணத்துடைய மதிப்பு குறையுது. விலைவாசி ஏறிச்சு, பண மதிப்பு குறைஞ்சிருச்சு. இதான் இந்த ஊதிய உயர்வு என்பது உங்களுக்கு வழங்கப்படுவதல்ல. உங்களுடைய ஒரு முதலாளி, ஏதோ ஒரு முதலாளி ஒரு பொருள் வாங்குறீங்களா, அவருக்காக வாங்க. ஏதோ ஒரு புதுசா ஒரு செல்போன் வந்திருக்கு, அந்த செல்போன் விற்பனையாகும். ஏதோ புதுசா ஒரு ஏசி வந்திருக்கு, அது விற்பனையாகும். ஏதோ ஒரு பொருள், அந்த 5 ஸ்டார்ல தொடங்கல, அந்த மாதிரி வந்து உங்க பழைய பொருள் கிளிக் பண்ண அதை வாங்கி வைக்கணும். புதிய கார் வந்து அது நீங்க வாங்க. அதுக்குதான் அந்த ஊதிய உயர்வு. கல்விக்காரன் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க?
நீங்க படிக்கிறதுக்கா? கிடையாது. உங்களால படிக்க முடியாது, உங்ககிட்ட காசு பணம் இல்ல, நீங்க போய் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில ஏதோ ஒரு கல்லூரி சேர முடியாது. அப்புறம் அந்த கல்லூரி நடத்தும் கதி என்ன வருது? அதுக்காக உனக்கு கடனை கொடுத்து உன்னை கொண்டு போய் அந்த கல்லூரியில படிக்க வச்சு இந்த பணத்தை கொண்டு போய் அங்க கட்ட சொல்லி அவனுடைய தொழில் நடப்பதற்காக உனக்கு கடன் கொடுத்து உன்னை கடன்காரனாக்குகிறான். இதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. இப்போது சொல்லுங்கள், தொழிலாளி வர்க்கம் போற்றப்படுகிறதா தூற்றப்படுகிறதா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் எடுத்த முடிவு, இந்த நடுவராக எடுத்த முடிவு, தொழிலாளி வர்க்கம் உரிமைகள் மறுக்கப்படுகிறது, உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாகவே இந்த சமூகம் நீடித்து கிடக்கிறது. எனவே தொழிலாளி வர்க்கம் போற்றப்படவில்லை, தூற்றப்படுகிறது. உங்கள் கருத்திலே சொன்னால் தூற்றப்படுகிறது, என் கருத்திலே சொன்னால் இந்த தொழிலாளி வர்க்கம் தனது உரிமைகளை இழந்த வர்க்கமாகவே இன்றும் இருக்கிறது. இது தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கு போராட்டங்கள் எளிய வகையிலே எளிய சில சலுகைகளை பெறுவதற்கான போராட்டங்கள் நடத்துவதன் மூலமாக தன் உரிமைகளை அடைந்து விட முடியாது. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொள்வார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தொழிலாளிகளுக்காகவே போராடுகிறேன் என்று சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிறதே, அந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுகிறீர்கள்? ஜனநாயகத்திலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எத்தனை பேர் அவளுக்கு ஓட்டு போடுகிறீர்கள்? போடுவதில்லை. அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியிலே கூட்டணி வைத்துக் கொண்டு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் ஆளாய் பறக்கிறார். ஆனால் நாடெங்கிலும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகள் எல்லாம் ஓட்டு போட்டால் அவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும், அவர்களவா இந்த நாட்டை ஆள வேண்டும், அவர்களவா இந்த மாநிலத்தை ஆள வேண்டும், அவர்கள் சொன்னதல்லவா அதிகாரமாக இருக்க வேண்டும். ஏன் இல்லை? நீங்கள் இந்த சமூகம் தொழிலாளிகளை போற்றவில்லை என்று பொருள்படுகிறது. தூற்றுகிறதா இல்லையா என்பதற்கு நான் வரை போற்றவில்லை என்பது வரை வருகிறேன். தொழிலாளிகளை இந்த சமூகம் போற்றவில்லை என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.